பள்ளிகள் இந்த நாட்டில் நிலைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம பெரும் பாடுபடுறோம். அதே சார்ந்த விடயங்கள் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி தமிழ் பள்ளிகளையும் அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பங்குதாரர்களை வலுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு அதுக்கான வந்து ஆக்ஷன்ஸ் வந்து தான் நம்ம அறவழித்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதே சமயத்துல தமிழ் பள்ளிகள்ல வந்துட்டு கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட் வந்து ஒன்னும் அதிகரிக்கணும். அப்புறம் இந்த சிவில் சொசைட்டிஸ் வந்து எப்படி வந்துட்டு தமிழ் பள்ளியும் தமிழ் கல்வியும் வலுவடை செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மளோட திட்டங்கள்லாம் அமைந்திருக்கு. சோ தமிழ் பள்ளி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரு? மண்ணுக்குள்ள ஆன்சர் 4 ஆப்ஷன் இருக்கு. சோ முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து அப்கோர்ஸ் பல மாணவர்கள், தமிழ் பள்ளி மாணவர்கள்னா அந்த ஹோல் ஈகோசிஸ்டம் இருக்கு. அப்புறம் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏன் நான் 3வது போடலன்னா 2 பேர் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காங்க. ஏன்னா இங்க ஆசிரியர்களும் இருக்கீங்க, அப்புறம் பெற்றோர்களாகவும் இருக்கீங்க. இப்போ ஏதாவது நம்பர் போட்டா அப்ப நீங்க என்கிட்ட கோச்சுக்குவீங்க. சோ 2வதுல வந்துட்டு எப்படிதான் மாணவர்கள் ஆசிரியர் இருக்கணும். சோ அதனால ஆசிரியர்கள் அப்புறம் பள்ளி நிர்வாகம் சோ அவங்கள வந்து வலுப்படுத்தினாதான் வந்து தமிழ் கல்வியும் நம்ம மாணவர்களும் வலுவா வந்துட்டு வெளியே வருவாங்க. அப்புறம் 2வது வந்து பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அவங்களோட நேரம் மாணவர்கள் கான்டாக்ட் டைம் வந்து கூட. ஸோ இவங்க வந்து வலுவா இருந்தாதான் அவங்கள மானிட்டர் பண்ணாதான் அவங்க கைட் பண்ணாதான் வந்துட்டு மாணவர்கள் ஒன்றும் வந்து சிறப்பா வாழ்க்கையில சிறப்படைவாங்க. ஸோ இம்பாக்டோட மெயின் டாபிக்கே வந்து இங்கதான் அடங்கியிருக்கு இந்த பாயிண்ட்ல. ஸோ அடுத்தது வந்துட்டு பேரண்ட்ஸ்னால பிஐபிஜியும் வந்துடுறாங்க. ஸோ அவங்க பிஐபிஜி எல்லாம் வலுவா இருந்து நிறைய கோகுரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்கூல்ல செஞ்சாதான் வந்துட்டு அந்த செக்ஷன் வந்து இன்னும் வலுவடையும். பிறகு வந்து நம்மளுக்கு எல்பிஎஸ் இருக்காங்க. எல்பிஎஸ் வந்து ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமான விடயம். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன்னெடுத்து செய்யக்கூடிய பொறுப்பு வந்துட்டு பள்ளி மேலாளர் வாரியம் கிட்ட இருக்கு. ஸோ இதனால இவங்க மெயினான ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அப்கோர்ஸ் கமிட்டியான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட லைசன் பண்றதுக்கும் அவங்க கூட நம்ம பேசுறதுக்கும் வந்து அறவாரியம் வந்து ஒரு பாலமா அமையுது. ஓகே, இப்ப சீன பள்ளிகளுக்கு டோங்ஸாங் இருக்காங்களே, இப்ப தமிழ் பள்ளிக்கு யாரு? தமிழ் அறவாரியம். ஓகே, நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாகல, பட் அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த சமூகத்தின் வலு உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ரியலைஸ் பண்ணிட்டு அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். வந்துருவோம் கூடிய சீக்கிரத்தில். ஓகே, சோ இப்ப இந்த பங்குதாரர்களை அறிந்து பிரச்சனைகளை அறிந்து அந்த கேப்ஸ் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் போட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மையப்படுத்தி, பெற்றோர்கள் மையப்படுத்தி, பள்ளி லீடர்ஷிப் அண்ட் கவர்னன்ஸ் மையப்படுத்தி, அப்புறம் வந்துட்டு தமிழ் கல்வி எப்படி ஒன்றும் வந்து பெருக்க விட்டுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் ஜேர்னல்ஸ்ல வந்துட்டு நம்ம செய்திருந்தோம். ஸோ இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் வந்துட்டு நம்ம அறவாரியத்தோட ஜெர்னியை வந்து அமைந்திருக்கு. ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இது மெயினா நம்ம வந்து நடத்திட்டு வர ப்ரோக்ராம். ஸோ டோட்டல் எம்பவர்மெண்ட் கேம்ப், மாணவர் தன்னாளுமை முகாம், அப்புறம் இம்பாக்ட் இபு பப்பா மஸ்தி கால்பனிக்கத்தான் அகாடமி, ஆனா அப்புறம் பள்ளி மேலாளர் வாரியம், இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே, அப்புறம் சென்டர் ஃபார் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் தமிழ் ஸ்கூல்ஸ். ஸோ தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கு எப்படி அவங்களை வலுப்படுத்தலாம், அவங்களுக்காக என்னென்ன ட்ரைனிங் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த அங்கத்தில் அடங்குது. பிறகு தமிழ் லாங்குவேஜ் ஸ்டாண்டர்டைசேஷன் கவுன்சில், தமிழ் மொழி காப்பகம், தமிழ் ஆரவாரத்திலிருந்து நம்ம உருவாக்கப்பட்டது. ஸோ அதன் தலைவர் முனைவர் டாக்டர் சொல்வஜோதி இருக்காரு. ஸோ இதுவும் வந்து அறவாரியத்தின் முன்னெடுப்பு அங்கம். ஓகே, ஸோ நம்ம இம்பாக்ட் ப்ரோக்ராம் வந்து ட்ரெயினர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஏற்கனவே இந்த ட்ரைனிங்ல வந்துருக்கு கலந்துருக்கீங்க, நீங்க கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க, புதிதாக ஜாயின் பண்ணவங்களும் அங்க வந்திருக்கீங்க. ஸோ இது ஒரு 10 வார ப்ரோக்ராம். ஸோ நம்மளுக்கு மாடியூல்ஸ் இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம ட்ரெயின் பண்றோம், கோச் பண்றோம்னு சொல்லிட்டு நடத்தக்கூடிய ப்ரோக்ராம். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இது 2009ஆம் ஆண்டு ஆரம்பித்திருந்தோம். ஸோ இன்ன வரைக்கும் மோர் தென் 22,000க்கு மேற்பட்ட பேரண்ட்ஸ் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராம்ல. ஸோ இதுதான் நம்ம சார்ட். இது வந்து கியூமுலேட்டிவ் ஸ்டார்ட். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 22,000 பேரண்ட்ஸ்க்கு மேல டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது எத்தனை டார்கெட் பண்ணலாம்? 1000, 2000, 10 பேரு. ஸோ நம்ம ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது படிதான் வந்துட்டு அறவாரம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து இம்பாக்ட் நகர்த்து போகுது. சரிங்களா? ஸோ கீவேர்ட் வந்துட்டு அந்த அடுத்த 5 வருஷத்துல வந்துட்டு நம்ம 5 ஃபிகர்ஸ் அச்சீவ் பண்ண போறோம்.
ஸோ அப்புறமேல இது ஆப்டிவ்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிருங்க. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்தது வந்து 21 மாணவர் தன்னாலுமே முகாம். ஸோ ஏன் இந்த முகாம் முக்கியம்? இந்த முகாம்ல நம்ம என்ன செய்யறோம்? ஆங்கிலமும் மலாயும் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ப்ரொஃபஷனல்ஸ் ட்ரைனிங் மாதிரி நம்ம செய்யறோம். இந்த ட்ரைனிங் எப்படி நடக்க போகுதுன்னா 24 மணி நேரமும் 21 நாளைக்கு மாணவர்கள் வந்து பள்ளியிலே இருந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கோத்ரூ பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் கோத்ரூ பண்ணும்போது ஒரு வார்த்தை தமிழ் கூட பேசக்கூடாது. ஸோ நீங்க கேட்கலாம், என்ன தமிழ் வர தமிழ் பேசக்கூடாது சொல்றீங்க. இது அதுக்காக இல்லை. மாணவர்கள் வந்து அடுத்தது எங்க போக போறாங்க? இளைஞர்களுக்கு பள்ளிக்கு போறாங்க. என்ன பிரச்சனை வருதுன்னா மலாயில பேசுறதுக்கும் ஆங்கிலத்துல உரையாடுறதுக்கும் பிரச்சனை. இது வந்து நம்ம ஆய்வு செய்து கண்டறிந்தோம். ஸோ இது வந்துட்டு பேசிக்கலி மொழி அந்த பிரச்சனை இல்லை, கான்பிடன்ஸ். அவங்க வந்து மலாய்க்காரர்கள் சீன கூட பழகிறது அந்த சூழ்நிலை தமிழ் பள்ளி சூழ்நிலை நமக்கு தெரியும். ஸோ அவங்க போகும்போது வந்துட்டு அவங்க வெக்கப்படுறாங்க, தயங்குறாங்க பேசுறதுக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் முதல் நாள் வருவாங்க, அவங்க திக்கி தர மாதிரி பேசுவாங்க. இப்போ முன்னுக்கு வந்து பேசக்கூடாது சொன்ன கூட பயப்படுவாங்க. 21 நாள் பாத்தீங்கன்னா நீங்க இறங்கி போமான்னு சொன்னா கூட போக மாட்டாங்க. ஆனா பேசுற இங்கிலீஷ் மலாய் வந்துட்டு அந்த அளவுக்கு ஷேக்ஸ்பியர் கவிதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆனா பேசுவாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இடைநிலை பள்ளிக்கு போனோட மலாய் ஆசிரியர்கள்கிட்ட, சீன ஆசிரியர்கிட்ட, சீன மாணவர்கிட்ட, மலாய் மாணவர்கிட்ட அவங்க பேசணும். அதுக்கான ஒரு தன்முனைப்பு முகாம் தான் இது. அப்கோர்ஸ் பேசிக் வந்து என்ன இங்கிலீஷ்ல என்ன இருக்கும், எப்படி மலாய் இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ இதுல ரொம்ப முக்கியமா வந்து யாரும் ஃபோக்கஸ் பண்றோம்னா அது குறைவா எடுத்த மாணவர்கள், அப்புறம் B40 இருந்து வந்த கம்யூனிட்டில இருந்து நம்ம எடுப்போம். ஸோ இந்த B40 கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க, இது நம்ம முந்தையே ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி இந்த ரேஞ்ச் ஆஃப் குரூப்ல உள்ள மாணவர்கள் நம்ம எடுத்து இந்த முகாமில் நம்ம சேர்க்கறது முந்தையே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இது எப்படி அவங்களை இவரேட் பண்ணுவோம்னா அப்கோர்ஸ் ஒரு மெக்கானிசம் இருக்கும். அது எப்படின்னா ஒரு பரீட்சை வைப்போம். முதல் நாள் எப்படி வராங்க, இந்த பயிற்சிக்கு பிறகு எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்க போட்டுருக்கோம். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ப்ரீ டெஸ்ட் அண்ட் போஸ்ட் டெஸ்ட் வந்து இவரேட் பண்ணுவோம். ஸோ இந்த வருடமும் வந்துட்டு இதை இவரேட் பண்ண போறோம். இந்த டிஇசி வந்துட்டு முக்கியமான அங்கமா அமைய போது யாருக்குன்னா இம்பாக்ட் பேரண்ட்ஸ்க்கு. ஏன்னா இது 21 நாள் ஸ்கூல்லேயே தங்குறாங்க, அவங்களுக்கு 5 வேளை சாப்பாடு கொடுக்கணும், நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து யார் இப்ப பொறுப்பெடுத்து முன்னெடுத்து செய்ய போறாங்கன்னா இம்பாக்ட் பேரண்ட்ஸ். ஸோ அதுக்காக ஒரு ஃப்ளோ வச்சிருக்கோம், அதையும் பின்னாடி நம்ம தெரிவிக்கிறோம். ஓகே, அடுத்தது உங்களுக்கு தெரியும் தமிழ் அறவாரியம், பள்ளி மேலாளர் வாரியம் வந்து அமைச்சாங்க. 400 மேற்பட்ட தமிழ் பள்ளிகளுக்கு வந்துட்டு அமைச்சாங்க. இது வந்துட்டு நம்ம ஒரு 2000 காலகட்டம் மேலதான் செய்தோம். சும்மா ஒரு கேஸ் பண்ணுங்களேன், சீனர்கள் எப்ப செய்திருந்தாங்க. அந்த ஸ்கூலு அந்த நிலம் அதை பதிவு பண்ணி அதுக்கு ஒரு வாரியம் அமைச்சு 3 ட்ரஸ்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க தான் அந்த நிலத்துக்கு உரிமையாளர் சொல்லிட்டு நம்ம சீன நண்பர்கள் எப்ப செய்திருந்தாங்க சொல்லுங்க. நம்மளுக்கு 1 வருஷத்துக்கு முன்னுதான். அப்ப மலேசியா ஆபீஷியலா ஃபார்மா கூட இல்ல. சோ அவங்க வந்து செஞ்சது வந்து தரவு வந்து லிம்லியங்கோ ஒருத்தர் வந்துட்டு இது முன்னெடுத்து செய்திருந்தாரு. LLG ஃபவுண்டேஷன் தரவு நீங்க பாத்தீங்கன்னா மர்டேக்காக்கு முன்னே இது செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த நாட்டுல இருக்க போறாங்க, எவ்வளவு தூரம் பயணிக்க போறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம வந்துட்டு ரொம்ப 2000க்கு மேலதான் செஞ்சு பாருங்க. அந்த கேப் பாருங்க. சோ அந்த கேப்லாம் நம்ம அடைச்சாதான் இன்னும் ப்ரோக்ரெசிவா நம்ம போக முடியும். சோ அவங்க எந்த அளவுக்கு அந்த டைம்ல ப்ரோக்ரெசிவா யோசிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இருந்தாலும் அறவாரியம் இதை முன்னெடுத்து இப்போதைக்கு நம்ம 528 தமிழ் பள்ளிகள் இருக்கு. சோ 400க்கும் மேற்பட்டு செஞ்சிருக்காங்க. சிலது ஏன் செய்யப்படல நீங்க கேட்டீங்க. என்ன சொல்லலாம், 2-3 பேர் தான் இருப்பாங்க. அந்த பள்ளி நிலைமை கூட தெரியாது. அந்த 528ல ஒரு பள்ளி வந்து இப்ப மாணவர்களே இல்லை. சோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அதனாலதான் நம்ம 400 ஓவர் தான் செஞ்சோம், 528 செய்ய முடியல. ஓகே, அடுத்தது இது வந்து நம்ம பிளாக்ஷிப் ப்ரோக்ராம் தாய்மொழி தினம். தமிழ் அறவாரியம் வந்து சொந்தமா இதை வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. இதை வந்து விரிவுபடுத்தலாம். நம்ம சும்மா இந்தியன் கம்யூனிட்டி என்ஜிஓ இல்லாம நேஷனல் என்ஜிஓ எப்படி பிரதிபலிக்கிறது சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம இக்ராம், லிம்லியங்கோ, அப்புறம் நிறைய சீன மலாய்க்கார என்ஜிஓஸ் கூட சேர்த்து இதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனால என்ன ஆச்சுன்னா இப்ப எவ்ரி இயர் வந்து இந்த என்ஜிஓஸ் எடுத்து சுத்தி செய்யறாங்க எவ்ரி இயர். ஸோ தமிழ் அறவாரியம் இதுக்கு முக்கியமான முன்னோடியா இருந்து இது செய்தது. ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா நம்மக்குள்ள மட்டும் செலிப்ரேட் பண்ணாம இது அடுத்த லெவலுக்கு எடுத்து போனோம்னா நம்ம என்னைக்குமே வந்து நமக்குள்ளே டெவலப் பண்ணிட்டு இருந்தா நம்ம பெருசா ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது. இந்த நாடு மலேசியா செட்டின் கட்டமைப்பில் இருக்கு.
சீனர்கள் மலாய்க்காரர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க கூட நம்ம சேர்ந்து பயணித்தாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம நகர முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்துல தான் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து போயிருந்தோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சஸ்டைனபிலிட்டி பாத். ஸோ அடுத்த 5 வருடத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அறவாரி என்ன சாதிக்க போகுது. ஸோ இவ்வளவுலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, இம்பாக்ட் நீங்க செஞ்சிருப்பீங்க. இந்த வருஷம் நெக்ஸ்ட் வருஷம் அப்படியே ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் சர்டன் கவர்மெண்டோட பாடிஸ் வருவாங்க, அவங்க இருக்கும்போது ஃபண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் பெரிய அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நடக்கும். அப்புறம் அந்த ஃபண்ட் இல்லாதனால அப்படியே அமைதியாயிரும். ஸோ ஆனா இந்த 5 வருட திட்டம் வந்து அந்த மாதிரி இருக்காது. கண்டினியூஸா நம்ம இது 5 வருடத்துக்கு இங்க கொடுக்கப்பட்டுள்ள வேல்யூஸ் படி நம்ம அச்சீவ் பண்ண போறோம். ஸோ அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5 வருட திட்டத்துல 10,000 பெற்றோர்களை வந்து நம்ம எம்பவர் பண்ண போறோம். அந்த இங்கிலீஷ் வார்த்தை வந்து எம்பவர்மெண்ட். ஸோ அவங்கள வந்துட்டு எம்பவர் பண்ணி இந்த கம்யூனிட்டியில நம்ம சேர்க்க போறோம். அவங்க வந்து நம்ம ஏஜென்டா இருந்து நம்ம சொசைட்டியை மாற்ற போறாங்க. ஸோ இதுக்காக தான் வந்துட்டு நம்ம என்ன செய்திருக்கோம், 2026 ஆண்டுல வந்துட்டு 1500 இம்பாக்ட் பேரண்ட்ஸ் ட்ரெயின் பண்றதா செஞ்சிருக்கோம். அதன் பிறகு அந்த இம்பாக்ட் பேரண்ட்ஸ் வந்துட்டு டிஇசி நடத்துவாங்க. அட்லீஸ்ட் 300 டிஇசி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி ஆகணும். அப்போ அதே சமயத்தில் அறவாரியம் வந்து இந்த வருடம் வந்து என்டோமெண்ட் ஃபண்ட் லான்ச் பண்ண போறோம். ஸோ விச் மீன்ஸ் கொண்டு ஒரு 10 வருட காலகட்டத்தில் அறவாரியம் வந்துட்டு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, அவங்க காசு கொடுக்குறாங்களோ காசு கொடுக்கலையோ நம்ம யாரும் டிபெண்ட் பண்ண போறது இல்லை. இந்த ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் நம்மளே சொந்தமா சுயமா செய்ய போறோம். அதுதான் நம்ம நோக்கம். அதுக்கு வந்து இந்த ஃபண்ட் தேவைப்படுது. இப்ப நீங்க யூத்தார் யூனிவர்சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு மில்லியன் வச்சிருக்காங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் $1 பில்லியன் ஆர்கனைசேஷன். ஸோ விச் மீன்ஸ் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் என்டோமெண்ட் ஃபண்ட் இருக்கு. ஸோ அறவாரியமும் வந்து அதை நோக்கி போகணும். அதனால இந்த வருஷம் வந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 27 பாத்தீங்கன்னா அந்த ஃபண்டோட வந்துட்டு எவ்வளவு அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இங்கேயும் வந்து நம்மளுக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்கோம். ஏன்னா டார்கெட் இல்லைன்னா நம்ம அது வந்து அதை நோக்கி சரியா நம்ம நகர முடியாது, அப்படியே அலமோதிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால டார்கெட். ஸோ இப்போ 2027 பாத்தீங்கன்னா இன்னொரு 1500 பேரண்ட்ஸ், அதே 300 டிஇசி மாணவர்கள். அப்புறம் 28ல 1800 பேரண்ட்ஸால இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இன்னொரு 20% கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் 400 டிஇசி பார்ட்டிசிபென்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். 29ல பாத்தீங்கன்னா 1800 அதே வேல்யூ. அப்புறம் 400 டிஇசி பார்ட்டிசிபென்ட்ஸ். அப்புறம் இந்த 5வது வருடம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு 2000 இம்பாக்ட் பேரண்ட்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அப்புறம் 500 டிஇசி பார்ட்டிசிபென்ட்ஸா வந்துட்டு அந்த கேமை நம்ம நடத்த போறோம். ஸோ இதுதான் வந்து 5 வருட திட்டம். இந்த திட்டம் வந்து இந்த கமிட்டியா இருந்தாலும் சரி, அடுத்த அறவாரியம் கமிட்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்த வர யாரு லீடர்ஷிப் வராங்களோ அவங்களுக்கு இது கரெக்டா தெரிவிச்சிடும், இது நடந்தே ஆகும். ஏன்னா ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அறவாரியம் வந்துட்டு ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான பிளான் செட் பண்ணா அது தொடர்ந்து இல்லை அதை விட ஒன்று பெட்டரா செய்யறது தான் வந்துட்டு சரி வரும். ஸோ அதனால இந்த பிளானை வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸா வந்துட்டு நாங்கள் தைரியமா முன் வச்சிருக்கோம். ஸோ இது வந்துட்டு 5 இயர்ஸ் பிளான். ஸோ இந்த 5 இயர்ஸ் பிளான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ட்ரெயினர்ஸா வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்பப்போ உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி ஒன்றும் நம்ம நெருக்கமா வேலை செய்யலாம். அப்கோர்ஸ் இந்த சமயத்தில் வந்து மீடியா பார்ட்னர்ஸ் இருக்கீங்க. அறவாரியத்தோட 5 இயர்ஸ் திட்டம் தெரிஞ்சிச்சு. எங்களுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம செய்யற திட்டங்கள் அமல்படுத்துற விஷயங்களை வந்துட்டு மக்களிடையே போய் கொண்டு சேருங்க. இன்னும் நிறைய அவேர்னஸ் வரணும். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் சீன பள்ளியில மலாய் பள்ளி இல்லைன்னா பேரண்ட்ஸ் எம்பவர் பண்ண முடியும்னா அப்ப பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, பரவாயில்லையே தமிழ் பள்ளியிலே போடலாமே. அப்ப தமிழ் பள்ளிய மாணவர்களை ஈர்க்கிறதுக்கும் இது ஒரு யுக்தியா வரும், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. ஸோ இதையும் நாங்க இன்னொரு ஆங்கிள் இருந்து நாங்க பார்க்கணும். ஸோ இதுக்குதான் வந்துட்டு ஊடக நண்பர்களோட உதவி எங்களுக்கு இங்க தேவைப்படுது. ஸோ கட்டாயம் நீங்க நிச்சயமா இது சமுதாயத்துக்காக செய்யணும், அறவாரியத்துக்காக சமுதாயத்துக்காக செய்யணும். ஓகே நெக்ஸ்ட். ஓகே, ஸோ பார்த்தது வந்து நம்ம அறவாரியத்தோட இன்ட்ரடக்ஷன், நம்ம என்ன செய்யறோம், அப்புறம் நம்மளோட 5 இயர்ஸ் திட்டம் எங்க போறோம் அது நம்ம பார்த்துட்டோம். இப்ப இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து முழுக்க இம்பாக்ட் தொட்டு தான். ஸோ இப்போ இந்த இம்பாக்ட்ல வந்து என்ன செய்யலாம், இம்பாக்ட்னால என்ன நன்மைன்னு சொல்லிட்டு ஒன்று கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். ஓகேங்களா, போலாமா, கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, நன்றி. ஓகே, இம்பாக்ட் உங்களுக்கு தெரியும் ஒரு 10 வார ப்ரோக்ராம். ஸோ வாட் ஏன் 10 வாரம், அதனால என்ன நடக்க போகுது நீங்க கேட்கலாம். ஸோ இதோட நம்மளோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா எம்பவர் பேரண்ட்ஸ் வந்துட்டு
நம்ம வந்துட்டு அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தன்முனைப்பு தன்னம்பிக்கை எல்லாம் வர வச்சாதான் அவங்களால முடியும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அவங்க செய்ய முடியும். அப்ப பிள்ளைங்களை அவங்க நல்லா கோச் பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க. அதனால பிள்ளைங்கள் வாழ்க்கை வந்து மாறும். அப்புறம் அப்கோர்ஸ் இந்த மாதிரி B40 கம்யூனிட்டிக்கு செய்யும் போது அவங்களுக்கு அந்த வழிமுறைகளை நம்ம கற்றுக் கொடுத்தா அவங்க பிள்ளைகளும் நல்லா படிச்சு இதுக்கு வருவாங்க. ஸோ உதாரணத்துக்கு எங்க அப்பா சொல்றேன், எங்க அம்மா வந்து சென்னை 6 தான் படிச்சாங்க, போக முடியல, குடும்பம் வருங்க, பாட்டி வேலைக்கு அனுப்பிட்டாங்க. அப்பா ஃபார்ம் 3 அதே பிரச்சனை தான் செய்ய முடியல. அப்புறம் ஒரு நான் 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு வரல எங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க, எனக்கு கணக்கு இதெல்லாம் சேர்த்துட்டா இதுக்கு மேலே நீயே சொந்தமா படிச்சுக்கணும்னு. ஆனா அதோட அவங்க விடல. ஸ்கூல் முடிஞ்சு வந்தாங்க, சாப்பாடு விட்டு பேக் அடி என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, பேக்ல இருந்து புக் எடுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆக்ஷன் தான் செஞ்சாங்க. ஸோ எங்க அப்பா வந்து உங்களுக்கு அந்த காலத்து அப்பாடா சும்மா கொஞ்சம் சீலா பண்ணா கண்ணு முடி தோக்கத்தோட பட்டின்னு விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். நம்ம அப்பாவுக்கு கற்றுக் கொடுக்க தெரியாத நம்ம போட்டு விட்டாலும் ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இல்ல, அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்பா பார்ப்பாங்க, அம்மா பார்ப்பாங்க, அவங்களுக்கு தெரியாதனால எடுத்து காமிக்க சொல்லுவாங்க. ஏன் டீச்சர் இது கொடுத்து ஏன் செய்யல, ஏன் இது பிள்ளையா செஞ்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலே மாணவர்களுக்கு வந்துட்டு வீட்டு போன இருக்கு, இது செய்யணும், பிள்ளையா செஞ்சா வீட்டுக்கு போன அடி வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வரும், நெரட்டிவ் வரும். ஸோ அந்த மாதிரி வரப்ப என்ன நடக்கும், மாணவர்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆர்வம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. ஒன்னும் அந்த கவனம் ஃபோக்கஸ் இதாகும். இப்ப என்ன நடக்குதுன்னா 8 மணி ஆனால சாப்பிட்டியா, இப்போ நீ போய் படி. இங்க அப்பதான் இப்ப ஃபேமஸான டிராமா என்ன ஓடுது பார்க்க மாட்டேன். ஸோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா மேபி அந்த சன் டிவி இல்ல விஜய் டிவி அந்த மாதிரி நிறைய டிவிஸ் இருக்கு, அதை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நல்ல வேலை இந்த இதுல பிக் பாஸ் சீசன் இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும், பார்ட்டிசிபேஷன் நிறைய வருவாங்க நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய திசை திருப்பறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள். ஸோ அதனாலதான் வந்து இதெல்லாம் பிடிச்சி இல்ல 10 வாரம் உங்களுக்கு பாஸ் கொடுத்து இப்படி பண்ணுங்க, இப்படி செஞ்சா உங்க பிள்ளைங்க நல்லா மேலே ஏற்றலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை செஞ்சிருக்கோம். ஓகே. ஸோ இதனால பெற்றோர்களுக்கு என்ன நன்மை, இந்த 10 வாரம் பாஸ் அவங்க வர்றதுனால அவங்களுக்கு வந்து அவேர்னஸ், கான்ஃபிடன்ஸ் வரும். அப்புறம் பிள்ளைங்களை வளர்க்கிற முறைகள் வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து தெரியும், ஓகே இப்படி செய்தா இவங்க இந்த மாதிரி டேக்கிள் பண்ணலாம். இப்ப சீனாப்பா ஒரு பரீட்சைக்கு ரோம் வாங்கிட்டா எடுத்து அவனை போட்டு அடிக்காம ஏன் தப்பு செஞ்ச, ஏமா தப்பு செஞ்சீங்கன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அப்ப அந்த சப்ஜெக்டே நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு மேத்ஸ் அவங்களுக்கு சரியா வரலையா, ஓகே டியூஷன் போட்டு பார்ப்போம், ஒரு கோச்சிங் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்ப வந்து எடுத்தோடனே எல்லாமே ஒரு 5 சப்ஜெக்ட் சேர்க்கவே இது டியூஷன் போட்டுருது. ஆனா அதுக்காக ஒரு தேவையும் இருக்காது. ஸோ இது வந்துட்டு ஒரு இந்த பேரடைஸ் ஸ்கீம்னால அவங்க பெற்றோர்கள் வந்து ஆராய முடியும், பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை. ஸோ அதனால இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். தென் பிறகு எம்பவர்மெண்ட். ஸோ பெற்றோர்களை நம்ம எம்பவர் பண்ணா நாளா பிடிங்க அவங்க வந்து பிஐபிஜிக்கு வருவாங்க, எல்பிஎஸ் வருவாங்க, ஒரு அறிவார்ந்த சிந்தனை அறிவார்ந்த திட்டத்தை வந்து தீட்டுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் பிஐபிஜி எல்பிஎஸ் ஹெச்எம் வந்துட்டு ரொம்ப அந்நியமா தானே இருக்காங்க நம்ம கம்யூனிட்டியில. அங்க பல பிரச்சனை. அது வந்து எனக்கு ஒரு 1000 பேஜ் டிசிஸ் எழுதலாம் போல அதை பத்தி. அந்த மாதிரி அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஸோ எம்பவர் பண்ணி அறிவா யோசிச்சு வரவங்க வந்துட்டு எல்பிஎஸ்லயும் பிஐபிஜிலையும் நல்ல திட்டத்தை வகுக்க முடியும், நல்ல கமிட்டியா அவங்களால அமைச்சு செயல்படுத்த முடியும்ன்றது எங்களோட நம்பிக்கை. அடுத்தது நெட்வொர்க். சின்ன பிள்ளைங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேன், இந்த வேலை செய்யறவங்க எல்லாம் நிறைய ப்ரொஃபஷனல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும், பிசினஸ் மாதிரி கொடுத்துக்குவாங்க. ஏதாச்சும் நல்லா ஒரு அவங்களுக்கு திடீர்னு நம்ம டேர்ம் சொல்லுவோம், ஓகே இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு அங்க போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்மகிட்ட அது நடக்குமா? புது காடி வாங்கிட்டா ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வச்சுட்டு வருவாங்க, ஐயோ புது காடி வாங்கிட்டுமே இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடக்கும். இல்ல வீட்டுல டிவி மாத்திருப்பாங்க, அப்படி கதவை சாத்திட்டு வாங்க கதவை சாத்திட்டு கதவை மறைச்சிக்கிட்டே பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் இதை நான் பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். ஸோ இது மாதிரி நான் நடக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம விட்டு போகணும், இதெல்லாம் இந்த மென்டாலிட்டி எல்லாம் உடைக்கணும். ஸோ நமக்குள்ளே பிசினஸ் நெட்வொர்க் உருவாக்கணும். ஸோ பிசினஸ் நெட்வொர்க் இருந்தால் தான் கம்யூனிட்டி ஒன்றும் வந்துட்டு பவர்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் லைக் இட் ஆர் நாட், மணி பிளேஸ் a very crucial role. ஸோ காசு வச்சுட்டு நிறைய விஷயங்கள் செய்யணும். ஓகே நெக்ஸ்ட். ஸோ ஏன் அது பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நீங்க ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க பேரண்ட்ஸ் கேபிள் நன்மைனா இப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் உருமாற்றும் போது பிள்ளைங்களுக்கு நன்மை கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும். ஸோ பிள்ளைங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஓவரால் டெவலப்மெண்ட் நம்ம கொடுக்க முடியும். அவங்க எல்லா ஆங்கிள்லயும் படிப்புலையும் சரி விளையாட்டுலயும் சரி இல்ல இப்ப பிசினஸ் நாலேஜ்லாம் இப்படியே கொடுக்கறது கூட வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ண முடியும்.
அப்புறம் அவன் ரோல் மாடலுக்கு வந்துட்டு அவங்ககிட்ட புக்கை வந்து பழைய தலைவர்கள் இல்லை வெளியூர் ஆளுங்க காட்டே தேவை. இப்போ நான் அப்பா பாரு, நான் லோரி ஓட்டுறேன், ஆனால் எனக்கு இவ்வளோ சம்பளம் பாரு, நான் லோரி ஓட்டிட்டும் இவ்வளோ சம்பளத்தில் குடும்பத்தை நடத்துகிறேன், உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறேன், உன் படிப்பையும் நான் வந்து கவனிச்சுக்கிறேன், உங்களுக்கு தேவையில்லாத நான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ஒரு ரோல் மாடலா மாற முடியும். பிறகு முக்கியமா நல்ல பேரண்ட்ஸ் வந்தா டீச்சர்ஸ்க்கும் ஸ்கூலுக்கும் என்ன நன்மை முதல்ல நம்ம பேசியிருந்தோம். ஸோ பேரண்ட்ஸ் சும்மா டீச்சர்ஸ் போயிட்டு என்ன சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் வாக்குவாதம் பண்றது, இல்ல டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் கிளாஸ் இருக்குது, அதில் வந்து ப்ரொஃபஷனலாக நம்ம ஹேண்டில் பண்ணால் அதில் பாதி இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போ தமிழ் பள்ளிகளுக்கு பிரச்சனை வந்து நம்மளுக்கு நேரம் ஸ்கூல் பெருசாக்கணும். இப்போ ஒரு குரூப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அறிவார்ந்த ப்ரொஃபஷனல் குரூப் பிஐபிஜி எல்பிஎஸ் இருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் கிட்ட போய் முன்வைக்கும் போது ப்ரொபோசல் வந்து முன்வைக்கும் போது கவர்மெண்ட் யோசிக்கும், யாரெல்லாம் இல்லைங்க இப்படி வந்து ப்ரொபோசலை போடுறாங்களேன்னு பார்த்துட்டு அவங்க விரும்புன்னு அதை ஒர்க் அவுட் பண்ண முடியுமா முடியாது. இப்போ நாங்கள் போயிட்டு மஜ்லிஸோ இல்லை லேண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம உட்காந்துட்டு தெரியாதுவான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேச முடியாம ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கிற கமிட்டியை வந்துட்டு அவங்க அக்னாலேஜ் பண்ணுவாங்களா, வந்து பார்ப்பாங்களா? ஸோ நம்ம என்ன செய்யணும், வலுவடை செய்யணும். இவங்க எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி அவங்க முன்னுக்கு கவர்மெண்ட் முன்னுக்கு போய் பேச வர ஒரு சிறந்த திறமைசாலிகளாகவும் அவங்க விடயம் தெரிஞ்சவங்களாகவும் நம்ம மாற்றத்துக்கு தான் இதை மெயினா நம்ம இது பண்றோம். ஸோ டீச்சர்ஸ்க்கும் ஸ்கூல்ஸ்க்கும் வந்துட்டு ஒன்னொரு பிரச்சனை இருக்கு, என்னன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து ஓவர்லோடு வேலைகள் நிறைய வேலைகள். ஸோ கொஞ்சம் வீட்டில் அப்பா அம்மா கொஞ்சம் கோச் பண்ணாங்கன்னா டீச்சருக்கு வந்து கொஞ்சம் சின்னாங்க இருக்கும் அடுத்த கட்டம் பாடம் போடுறதுக்கு. ஏன்னா இப்ப நீங்க பாருங்க சில பள்ளிகள்ல வந்துட்டு 20 மாணவர்களுக்கு மேல இருக்காங்க, அந்த அட்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ உள்ள மாணவர்களும் கொஞ்சம் சரியான வேகம் அண்ட் ஈவன் ஸ்மார்ட்டர் நம்ம கம்பேர்ட் டு நம்ம டைம் தான் இருப்ப இப்போ ரொம்ப சீக்கிரமா அவங்க பிக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பேஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அந்த வகையில அப்பா அம்மாவுக்கும் அது சொல்லிக் கொடுக்க முடிஞ்சுன்னா, அப்பா அம்மானாலே செய்ய முடிஞ்சுன்னா அந்த எஜுகேஷன் சிஸ்டம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ டீச்சர் வந்து அந்த பாடத்திட்ட கவர் பண்ணிட்டு மாணவர்களுக்கு 10 நிமிஷம் பார்த்தா எல்லாத்தையும் புரிஞ்சிச்சுன்னா ஒன்னும் மீது ஒரு 10-15 மினிட்ஸ் என்ன செய்வாங்க, அவங்க புதுசா ஏதாச்சும் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், மேபி இன்னொரு ஹையர் லெவலுக்கு போகணும். ஸோ இதனால மாணவர்கள் அட்வான்ஸா போவாங்க வாய்ப்பு. இப்ப உதாரணத்துக்கு என்னோட டைம் தான் சொல்றேன், நாங்க வந்து பிஎம் எடுக்கும் போது எஸ்கே, பட் எங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு கொஞ்சம் சரியா படிச்சதுனால எங்க ஸ்கூல்ல வந்துட்டு தனி சரஸ்வதி தமிழ் பள்ளி ஒன் ஆஃப் த பெரிய ஸ்கூலுக்கு வந்துட்டு. ஸோ டீச்சர் என்ன சொல்லுவாங்க, ஓகே எஸ்கே பேப்பருக்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்ண சொல்லிட்டு அந்த பாட நேரத்திலே ட்ரெயின் பண்ணுவாங்க. கடைசியா நாங்க யூபிஎஸ் எழுதும் போது எஸ்கே பேப்பர் தான் எழுதணும். ஸோ மினங்கா ஸ்கூலுக்கு போகும்போது எஸ்கே பேப்பரே போட்டோம், நாங்கள் நாயக்காரர்கிட்டே இப்படி நெஞ்ச தூக்கி நடந்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தேர்ஸ் அ பாசிபிலிட்டி. எல்லா ஸ்கூல்லையும் நடக்காது, ஒரு 1 or 2% நடந்தாலே அவங்க முன்னுக்கு வந்தாலே நம்மளுக்கு பெரிய விஷயம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இம்பாக்ட்ல என்ன கவர் பண்ண போறோம்? நீங்க எல்லாம் கேட்பீங்க, இப்போ எஸ்பெஷலி மீடியா பார்ட்னர்ஸ் 10 வாரம் சொல்லுங்க, 10 வாரம் என்னதான் சொல்லிக் கொடுக்க போறீங்கன்னா இதுதான் சொல்லிக் கொடுக்க போறோம். சிறந்த பெற்றோரா எப்படி உருவாகுறது, உங்க வீட்டு சூழலை எப்படி வந்துட்டு அதுக்கு நல்ல ஒரு சூழலா உருவாக்குறது சொல்லிட்டு அப்புறம் கற்றல் திறன்கள் இருக்கு, அதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும். சில பேருக்கு லிஸ்னிங் ஸ்கில்ஸ் தான் வேலை செய்யும், சில பேருக்கு பார்த்தாதான் புரியும், சில பேருக்கு ஓகே அவங்க சொல்லி எங்கேயோ பார்த்துருப்பாங்க கேட்டுட்டே இருப்பாங்க, அவங்க கேட்டாவே பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணி எப்படி சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் வீட்டு பாடமும் கற்றலை துரிதப்படுத்தும் காரணிகளும், ஸோ யுக்திகள் நிறைய மெத்தட்ஸ் எல்லாமே. அப்புறம் நினைவாற்றல் திறன், சிந்தனை திறன், வாசிக்கும் குறிப்பெடுக்கும் திறனும், அப்புறம் மாணவர் ஆட்கள், நலமான வாழ்வு, நிதி நிர்வாகம். ஸோ நலமான வாழ்வு வந்து நம்ம பொதுவாக எல்லா எங்களும் கவர் பண்றோம். ஹெல்த், அப்புறம் இன்க்ளூடிங் மென்டல் ஹெல்த். ஸோ விச் மீன்ஸ் இந்த கேஜஸ் அவாய்டன்ஸ், இந்த இம்பார்ட்டன் இல்லாம விஷயங்கள் எப்படி அவாய்ட் பண்றது. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இப்போ உள்ள செஞ்சுரியில வந்துட்டு ஏஐ பத்தி எல்லாம் இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நிதி நிர்வாகம் வந்து நம்ம ஏஜென்சி கவுன்சிலிங் கல்பங்குரூஸ் அண்ட் கிரெடிட் கூட வேலை செய்யறோம். ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட பாடி. ஸோ அங்க வந்து கவுன்சிலிங் பண்றவங்க எல்லாமே சர்டிஃபைட் கவுன்சிலர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபைனான்சியல் கவுன்சிலர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்க அங்கீகரிக்கப்பட்டதுனால அவங்க வந்துட்டு ஓகே நம்ம பெட்ரோலுக்கு வராங்க, அவங்களுக்கு நிதி நெருக்கடி இருக்கு, நிதி பிரச்சனை இருக்கு, அது எப்படி களையலாம், திடீர்னு அவங்க டுவர்ட்ஸ் ஒரு பேங்க்ரப்சியில வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் போனா அது எப்படி அவங்க என்ன செஞ்சு ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணா அவங்க லோன்ஸ் கடன் எல்லாத்தையும் பார்த்தா
அவங்க இதை மாற்றி அமைக்க முடியும்னு சொல்லிட்டு ஏகேபிக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஏகேபிக்கு வந்து பெரிய கவர்மெண்ட் ஏஜென்சி. நீங்க பாருங்க, அவங்க நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்து தவறாம 2009 செய்துட்டு இருக்காங்கன்னா ஸோ அந்த வேல்யூ பாருங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது வந்து எந்த மலாய் பள்ளியிலையும் சரி, எந்த சீன பள்ளியிலையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சீன பள்ளி மேபி இருக்கலாம், ஏன்னா அவங்க நேச்சுரலாக அவங்க சொசைட்டி கம்பேர் பண்ணிருக்கு. பட் மலாய் பள்ளி இல்லைன்னு இல்லை இருக்கா? ஓகே, நீங்க படிச்ச பள்ளி இல்ல இல்ல ஏகேபிக்கியோட காஸ். ஓகே, அடுத்தது. ஓகே, இது நம்ம 5 இயர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஆனா இந்த வருஷத்துக்கு நம்ம 2 ஃபேஸ் நடத்த போறோம். ஸோ ஊடக நண்பர்களுக்கு வந்துட்டு நம்ம முதல் கட்டமாக 25 பள்ளிகள் 750 பேரண்ட்ஸ்க்கு நம்ம நடத்த போறோம். ரெண்டாவது ஃபேஸ் 2 வந்து 25 பள்ளிகள் இன்னொரு 75 பேரண்ட்ஸ்க்கு நம்ம நடத்த போறோம். அப்புறம் கிராஜுவேஷன் செரமனி வந்து இப்போதைக்கு நம்ம ஒரு செட்டிலைஸ் பிளேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி கல்வி அமைச்சர் இருந்தோ இல்ல நம்ம கவர்மெண்ட். ஸோ இது கடந்த காலத்துல எங்க செஞ்சிருந்தோம்னா யூனிவர்சிட்டிஸ்ல செஞ்சிருந்தோம். ஸோ இப்ப சில பேர் யூனிவர்சிட்டி போய் வாய்ப்பு படிச்சிருக்காரு பெற்றோர்களுக்கு சில காரணங்களால. ஸோ ஆனா யூனிவர்சிட்டியில போயிட்டு அவங்க ரிசல்ட் வாங்கிட்டு வந்தா அவங்க மகளும் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ ஓகே, அப்பா எத்தனை வயசுல போயிட்டு யூனிவர்சிட்டி போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து இது கிரியேட் பண்ணும். ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு கிராஜுவேஷன் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் முதன்மை கேபிஐ ப்ராஜெக்ட் வந்து 21 நாள் மாணவர் தன்னாளுமை முகாம் வந்துட்டு நம்ம டிசம்பர் அந்த பள்ளி விடுமுறையில வந்துட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 24 வந்த பேரண்ட்ஸ் வந்து 27, 28, 29, 30 என்ன செய்வாங்க? அப்படியே போயிடுவாங்களா? இல்லை, அதுக்கும் நம்ம ஒரு திட்டம் வச்சிருக்கோம். இம்பாக்ட், அந்த பள்ளியோட இம்பாக்ட் குரூப் உருவாக்கி வருகின்ற பேட்சஸ்லாம் வந்து ஒருங்கிணைத்து ஸோ அவங்கள எம்பவர் பண்ணி ஸோ அவங்கள வந்துட்டு நிறைய திட்டங்கள் வந்து ஃபாலோ அப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம செய்ய போகிறோம். அப்போ அவங்கள வந்து பிஐபிஜி டேக் ஓவர் பண்ணுறதுக்கு, எல்பிஎஸ் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம புஷ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எப்படி செய்யணும், சமுதாயத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அதனால வந்துட்டு இதை நம்ம வந்து ஃபாலோ அப் ப்ரோக்ராமாக வச்சு புஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சுருக்கமாக பேரண்ட்ஸ் அஸ் பார்ட்னர்ஸ், பெற்றோர்கள் பங்காளிகள். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட டேக்லைன் இந்த 5 வருடத்துக்கு. ஸோ பேரண்ட்ஸ் அஸ் பார்ட்னர்ஸ் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண போறோம். ஸோ பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு பார்ட்னர் ஆனாலே மாணவர்கள் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ற விதம் வந்து வித்தியாசமாயிடும். அப்போ டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம ஒரு பெற்றோர் இல்லாம டீச்சர் நான் உங்க பார்ட்னர் தான், சொல்லுங்க என்ன செய்யலாம், ஸ்கூலுக்கிட்டே நானும் உங்க பார்ட்னர் தான், என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பேசினா அந்த அப்ரோச் வந்து வித்தியாசமா இருக்கும். ஸோ இந்த 5 வருட காலகட்டத்தில் இதுதான் நம்ம வந்து புஷ் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் வந்து அதுதான் நம்மளோட டேக்லைன். ஓகே, அடுத்தது வந்துட்டு நன்றி. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்குது. வெரி வெரி பிரீஃப். ஸோ இது இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ்க்கு வந்துட்டு நம்ம இதை வந்து ஒரு தகவலாக நம்ம சொல்ல முடிஞ்ச ஒரு தருணமாக பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு என்ன செய்வோம், ஐ திங்க் நம்ம கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஈவன் ட்ரெயினர்ஸ்க்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கூட ஜஸ்ட் சிப்பிங் வித் ப்ரெஸ் நீங்கள் கூட கேள்வி. ஓகே, நன்றி. போயிட்டேன்னா அப்புறம்
வணக்கம். முதல்ல இந்த திட்டம் அதை பற்றி முதல்ல நீங்கள் சுருக்கமாக செய்து ஒரு நிமிடம் 1 நிமிடத்துக்கு போகிற மாதிரி முதல்ல அந்த விளக்கம் கொடுத்துருங்க, என்ன செய்ய போகிறீங்க, அதுக்கப்புறம் அது உங்களுடைய கேள்வி. வணக்கம். ஸோ இம்பாக்ட் திட்டம் பார்த்தீங்கன்னா இபு பாப்பா மஸ்திகான் பிரசாசி அதான் சொல்லுவாங்க. ஸோ இந்த திட்டம் அவங்களோட ஆளுமையை வலுப்படுத்துறதுக்கான திட்டம். இந்த திட்டம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 வாரம் நடைபெற உள்ளது. இந்த 10 வாரத்துல பல வித்தியாசமான பயிற்சிகள் மாடல்ஸ் நம்ம வைத்திருக்கோம். ஸோ அவங்களோட தன்னாளுமை, வீட்டு சூழலை எப்படி அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம், அவங்களோட மாணவர்களின் கல்வித்திறன், அப்புறம் அறிவாற்றலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ அதெல்லாம் நம்ம வைத்திருக்க முடியல. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஏஜென்சி கவுன்சிலிங் அண்ட் ப்ரொமோஷன் கிரெடிட் அவங்க கூட சேர்ந்து நம்ம ஒரு மாடல் செய்திருக்கோம். ஸோ இதுல நிதி நிர்வாகம் பத்தி நமது பங்கேற்பாளர்களுக்கு அவங்க விளக்கம் கொடுப்பாங்க. ஸோ அதனால என்ன நடக்கும்னா அவங்க நிதியை பெற்றோர்கள் எப்படி சரியா நிர்வகிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஏதாவது நிதி சுமையில இருந்தா அதை எப்படி லோன்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அதை சரியான சீரான நிலைமைக்கு கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி விடயங்கள்லாம் இந்த மாடல்ல கவர் பண்ணுவாங்க. அதை தவிர்த்து நம்ம பெற்றோர்கள் இந்த காலகட்டத்துல மாணவர்கள் எப்படி கொண்டு போகணும், எப்படி அவங்களோட திறன்களை அதிகரிக்கணும், எப்படி பள்ளி பாடங்களுக்கு அவங்களை கைட் பண்ணணும். ஸோ அந்த விடயங்கள்லாம் இந்த மாடல்ல அமையுது. ஸோ இது ஓவரால் ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஸோ ஓவரால் ஒரு சிறந்த மாணவர், சிறந்த பெற்றோர், சிறந்த தமிழ் பள்ளி, அப்புறம் சிறந்த சமுதாயம் உருவாக்குறதுக்காக ஒரு தொடக்கமான ஒரு ப்ராஜெக்டா அளவாரி இம்பாக்ட் நம்ம பார்க்கறோம். இந்த டிஜிட்டல் காலத்துல பெற்றோர்கள் எப்படி, அதாவது அவங்க தாய் தகப்பன் பிள்ளைங்களுக்கு எப்படி ஒரு உற்சாகம் கொடுக்கறதுக்கு நீங்க என்ன மாதிரி ஒரு முயற்சி எடுப்பீங்க? ஏன்னா இந்த டிஜிட்டல் காலம் டெக்னாலஜி எப்படியோ போயிட்டு இருக்கு. ஸோ பிள்ளைங்க எல்லாமே ஃபோன்லேயே தான் இருக்காங்க. ஸோ படிப்பில் கவனம் செலுத்துறதோட ஈவன் எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாமே எல்லாம் ஜிபிடி, ஏஐ அந்த மாதிரி போகுது. ஸோ புக் எடுத்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு இப்போ டைம் இல்லாமல் இருக்கு. ஸோ அதை எப்படி நீங்கள் மாற்றுறீங்க? இப்ப காலத்திலிருந்தே அவருக்கு ஒரு பயிற்றுனராக இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஸ்லாமர் மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற ஐயா திரு கிருஷ்ணன் அவர்கள் பதிலளிப்பார். நீங்க கேட்ட கேள்வி சிறப்பான கேள்வி. எங்க நோக்கமே அதுதான். ஏன்னா 10 மாடியூலும் அந்த பெற்றோர்கள் இருந்து உருவாக்குவது. அதாவது ஆசிரியர்கள் செலவிடும் நேரம் ஏறக்குறைய 5 மணி நேரம் தான். ஒரு பள்ளியில ஒரு மாணவனுக்கு செலவிடும் நேரம் 5 மணி நேரம். ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் செலவிடும் நேரம் ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள் தான். ஆனா ஏறக்குறைய 18 மணி நேரங்கள் அவங்க வீட்டில் இருக்காங்க. அந்த 18 மணி நேரத்துல பயனுள்ள வழியில எப்படி கொண்டு போகலாம் என்பதற்கான மாடியூல்ஸ் தான் நம்ம தயாரிச்சிருக்கிறோம். அதாவது 1வது வீட்டு பெற்றோர் மனப்பாங்கு. ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, ஒரு சிறந்த பெற்றோர்னா யார், அவர்கள் என்ன செய்ய வேண்டும். குழந்தைகள் பெறுவது என்பது சுலபமான விஷயம். முன்னைய காலத்திலும் சரி, இன்றைய காலத்திலும் சரி. ஏன்னா மிருகங்கள் கூட குழந்தைகள் பெறுகிறது. ஆனா அதுல சிறந்த பெற்றோர் ஆவதற்கு அவர்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி எப்படி கொண்டு வரலாம் என்றால் அவர்கள் தான் சிறந்த ஆசிரியர்கள். குரு என்றால் இருளை போக்கி ஒளியை தருபவர் தான் குரு. அப்ப மாணவர்களிலே காணப்படும் இருளை போக்கி ஒளியை தருபவர்கள் யார்? முதல் குரு பெற்றோர்கள் தான். அதற்கான மாடியூல் தான் இந்த பெற்றோர் மனப்பாங்கு என்ற முதல் மாடியூல். 2வது மாடியூல் வீட்டுச்சூழல். வீட்டுச்சூழலை எப்படி அமைக்கலாம், அந்த மாணவர்கள் சிறந்து விளங்குவதற்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு அதையும் விளக்குறோம். அந்த வீடு என்பது கல்வி கோட்டையாக மாற வேண்டும். அப்ப வீடே கல்வி கோட்டையாக மாறிவிட்டால் இந்த டிஜிட்டல் உலகத்துல எல்லாமே கொண்டு வந்தோம். இந்த டிஜிட்டல் என்று சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறதுல இந்த பெற்றோர்கள் அதையும் இந்த கெஜெட்ஸ் எப்படி பயன்படுத்தலாம் என்பதையும் அழகாக அந்த பயிற்சியில் சொல்லிக்கிட்டு வரோம். அதாவது வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்கு பாருங்க. வாட்ஸ்அப் குரூப் சாதாரணமா குட் மார்னிங்கும் குட் நைட்டுக்கும் போடுறதை விட்டுட்டு அந்த மாணவர்கள் எப்படி அந்த கையாளலாம் என்பதையும் நம்ம சொல்றோம். அதையும் தாண்டி இப்பொழுது ஏஐ வந்துருச்சு. அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. அதிலையும் விடுபடக்கூடாது என்பதற்காக அதையும் நம்மளுடைய பயிற்சியில இணைத்திருக்கணும். அதெல்லாம் ஒரு சிறப்பு. அதையும் தாண்டி பெற்றோர்கள் எப்படி பிரச்சனைகளை கையாளலாம், பிரச்சனைகளை எப்படி கைகொள்ள வேண்டும்
என்பதற்கான மொழியும் அது இருக்குது. அதையும் தாண்டி நிறைய இருக்குது. அதாவது இந்த 10 வாரம் என்பது ஒரு ஆரம்பம் தான். 10 வாரம் ஏறக்குறைய 30 மணி நேரங்கள், ஏறக்குறைய 1.5 நாள் கூட இல்லை அவங்க கலந்து கொள்ள நேரம். ஆனால் அவருடைய சந்ததியை மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த இம்பாக்ட் வச்சுக்குது. சார் இப்போ பார்த்தீங்கன்னா 10 வாரத்துக்கு ப்ரோக்ராம் சொல்லிட்டீங்க. இந்த ப்ரோக்ராம் இது இப்போ வந்து சிறந்த பெற்றோர், வீட்டு சூழல், அப்புறம் நீதி நிர்வாகம் சொல்லிட்டீங்க. தமிழ் பள்ளியோடைய தற்கால நிலைகள் தொடர்பாக வந்து பெற்றோருக்கு விளக்கம் அளிக்கப்படும் இந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் பண்ண முடியுமா? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க 520 தமிழ் பள்ளியில் ஒரு தமிழ் பள்ளியில் வந்து மாணவர் இல்லை, ரொம்ப குறைவாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னொரு 10 வருடத்தில் வந்து எண்ணிக்கையோட அதிகரிக்குமா நமக்கு தெரியல, கூடுமா நமக்கு தெரியல. ஆக இந்த 10 வார பயிற்சியில் வந்து எக்ஸ்ட்ராவா சமூகவியல் பார்வை தொடர்பாக வந்து தமிழ் பள்ளிகளுடைய மாணவர் எண்ணிக்கை, தற்கால நிலை பற்றி மாணவர்களுக்கு விளக்கம், பெற்றோர்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? அந்த ஸ்டார்டிங் பண்ண முடியும் ப்ரோக்ராம். வணக்கம். இல்லை, என்னன்னா முதல்ல தெளிவான ஒரு சிந்தனையில் இருக்கணும். தமிழ் பள்ளி என்பது அது தனி கட்டமைப்பில் இயங்குகின்ற ஒரு அமைப்பு, சரிங்களா? அதுக்கு நாம் பெற்றோர்களை உருமாற்றம் செய்யணும். அப்படின்னா நம்ம வந்து தமிழ் பள்ளிகளுக்கு ஒரு த்ரெட், ஒரு அச்சுறுத்தல் இல்லை. பொதுவாகவே தலைமை ஆசிரியர்களும் சரி, தமிழ் பள்ளியும் சரி, இந்த திட்டங்களை வந்து ஆதரிப்பதற்கான மிகப்பெரிய காரணமே என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நாங்க வந்து பர்சனல் ஒரு பார்ட்னர், நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தோழமை என்ற உணர்வோடு போய் அந்த அவங்களுடைய சிக்கல்கள்லயோ அவங்களுடைய தலைமைத்துவத்திலையோ அந்த பள்ளி சூழல்லையோ இந்த பெற்றோர்களை வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலுக்கு தள்ளுகின்ற நிலையில இந்த இம்பாக்ட் திட்டம் உருவாக்கப்படலை. அதனாலதான் அதை அவங்க ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப இது வந்து என்னன்னா, இருவரும் தண்டவாளங்கள், இரு தண்டவாளங்கள், மாணவர்கள் ரயில். தொடர் வண்டி ஓடணும் அப்படின்னாக்கா ஒரு பக்கம் ஆசிரியர்கள், இன்னொரு பக்கம் பெற்றோர்கள், மாணவர்கள் மேல ஓடுவதற்கான ஒரு இன்ஜின் தான், இயந்திரம் தான் இந்த திட்டம். அந்த வகையில் வந்து நம்ம வந்து தமிழ் பள்ளிகளுடைய கட்ட அமைப்பு உள்ளுக்கு எப்பொழுதுமே போவது இல்லை. இது வந்து தமிழ் பள்ளிகளுக்கும் நம்ம போய் சொல்லியிருக்கோம். இதுதான் நம்ம அதனாலதான் ஆசிரியர்கள், தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தலைமைத்துவம் இந்த திட்டத்தை வந்து விரும்பி ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா அங்க இருக்கிற சூழல்கள், பெற்றோர்கள் பெரும்பாலுமே எப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா அது ஒரு அச்சுறுத்தலை தான் பாக்குறாங்க. ஏன்னா இது வந்து பெற்றோர்களை நம்ம உருமாற்றம் செய்துட்டா, அவங்க தெளிவு பெற்றுட்டா இது வந்து நமக்கு சிக்கலா இருக்குமோ அப்படின்னு நாம வந்து அந்த பக்கத்துக்கு பெற்றோர்களை கொண்டு போவதில்லை. அந்த இதுல வந்து நம்ம ரொம்ப தெளிவாகவே இருக்கின்றோம். நன்றி. கூடுதலாக நினைக்கிறேன் செல்வ ஜோதி ஏதாவது கருத்து சொல்லுவாங்க நினைக்கிறேன். வணக்கம் ஐயா. நீங்க கேட்ட போல மாணவர் எண்ணிக்கை அந்த பள்ளி அது தானே நீங்க முன்னிலைப்படுத்த விரும்புறீங்க. அதாவது இந்த நம்மளோட முக்கிய நோக்கமே வந்து என்னன்னா, தமிழ் பள்ளி தரத்தை வந்து மேம்படுத்த வேண்டும் என்பதில்ல. இப்ப இந்த மாதிரியான பெற்றோர்கள் பயிற்சிகளை நம்ம வழங்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, மாணவருடைய தரத்தை உயர்த்ததுக்கு முயற்சி செய்யறோம். மாணவர் தரத்தை உயர்த்தும் பொழுது நம்ம இயல்பாகவே இயற்கையாகவே மாணவர் வந்து சேரணும் என்பதை எதிர்பார்க்கிறோம். ஒரு பக்கம் நம்ம வந்து பல அந்த கேம்பெயின்ஸ் சொல்றோம்ல, பிரச்சாரங்கள்லாம் செய்தாலும் இவ்வாறு தான் நம்ம வந்து பள்ளிகள் கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு முயற்சி செய்யறோம். இரண்டாவது வந்து இவ்வாறான செய்திகள் வந்து கண்டிப்பா 10 வாரமும் அந்த பயிற்றுனர்கள் சொல்லுவாங்க. பள்ளிகள் சார்ந்த சில சிக்கல்களை இது வந்து ஒரு மாடியூலா இல்லைனாலும் கூட அதை வந்து இணையோட விடுவார்கள், அதாவது அவங்களோட பயிற்சி நேரத்தில். நன்றி. வணக்கம் சார். தமிழ் ஃபவுண்டேஷன் பொறுத்தவரைக்கும், தமிழ் அறவாரியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த தமிழ் சமூகம் எதிர்நோக்கக்கூடிய சிக்கல்களுக்கு என்னென்ன தேவைகளோ அப்பப்போ அந்த பயிற்சியை கொடுத்துருக்கீங்க. 6ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் படிப்பு போகும்போது ஆங்கில புலமை இல்லாமல் இருக்காங்கன்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் அது அறிவியல் மாற்றமாக வரும்போது அறிவியல் விழாவையும் தமிழ் ஃபவுண்டேஷன் தான் முதல்ல நடத்துவீங்க. எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அங்கங்க தனித்தனியாக போயிடுச்சு. இப்போ ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரீங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த திட்டங்கள்லாம் நிறைய அமல்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. திருமணத்திற்கு முன்னாடியே ஒரு வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் வரணும், இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க இதுல இருந்து எப்படி மாறுபடுறீங்க? இந்த மெத்தடை உருவாக்குறதுக்கு எத்தனை நாள் வந்து நீங்க வந்து உழைச்சிருக்கீங்க? இதுல மற்றதை காட்டி
பார்த்தீங்கன்னா இதுல சம்திங் என்ன வித்தியாசமா இந்த சமூகத்துக்கு வந்து கொடுக்கப்படுது? ஓகே, இது ரொம்ப ஆழமான கேள்வி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைட்ஸில் வந்து இந்த ஐடியேஷன் ஜேர்னின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைட் போட்டிருந்தோம். ஸோ நம்ம முக்கியமாக என்ன செஞ்சிட்டோம்னா நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார், பங்குதாரர்கள் யார் என்று தெரிந்து கொண்டோம். இப்போ அங்கே உள்ள ஒரு பங்குதாரருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம கண்டு ஆராயணும். அதன் பிறகு வந்துட்டு இப்போ இந்த இம்பாக்ட் ப்ரோக்ராம் வந்து 2009 ஆரம்பிச்சது. ஸோ ஆனால் இதோட மாடல் வந்துட்டு எங்கேருந்து வந்துச்சுன்னா அமெரிக்காவில் வந்துட்டு அங்கே பிளாக் அமெரிக்கன்ஸ் உள்ள ப்ரோக்ராம்ல வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாடல் எடுத்து வந்துட்டு மொழிபெயர்த்து நமது சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இங்கே நம்ம அதை செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி அது ஆரம்பிக்கும் போது வந்துச்சு, அப்புறம் நிறைய ஃபைன் டியூனிங்லாம் பண்ணி இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இம்பாக்ட் 5.0ன்னு சொல்றோம். ஸோ 5.0 வந்துட்டு 5 வருடத்துக்கு இதான் நம்ம திட்டம். ஸோ இது வந்து தொடர்ச்சியாக தான் அறவாரி செய்துக்கிட்டு இருக்கு. ஆனா அங்கே வந்துட்டு நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா 5.0க்கு வந்துட்டு இது புதிய மாடல் முழுக்க இப்போது சுச்சுவேஷனுக்கும் வருகின்ற 5 வருடத்துக்கு என்னென்ன வருமோ அதெல்லாமே இப்பயே வேலையே நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம். ஸோ இப்ப செஞ்சுட்டு அந்த 20-30 வந்து இது பாய்க்க மாட்டோம்னா அந்த 60,000க்கும் அந்த லாஸ் வரவுகளுக்கும் அது சரி வருது. ஸோ அதனால ஒரு தூர நோக்க சிந்தனையில வந்து இப்பொழுதுமே 60,000 நடந்து கொண்டுதான் இருக்குது. ஸோ இதுல நீங்க சுருக்கமா இங்க சொல்றோம், பட் இதுல நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க. பின்னாடி நிறைய ஆய்வுகள் இருக்கு, நிறைய நல்லுள்ளங்கள் இருக்கு, நன்கொடை வழங்கி இதை நடத்தும் வேலைகளை வந்துட்டு எங்களுக்கு பிளஸிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம கம்யூனிட்டியில இருந்து நிறைய பேர் இருக்காங்க, முன் வரத்துக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அறவாரியம் போல அமைப்புகளும் நிறைய பேர் இருக்காங்க. சரியா செலவுகளுக்கு வந்து அவங்க 100% கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. சார் நீங்க இதை என்னுடைய கூடுதல் தகவலும் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அறவாரியத்தோட போக்கு நோக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்க சொன்னீங்க, அதாவது நம்ம வந்து 21 நாள் ஆங்கில முகாம், பிறகு அது மலாய் ஆங்கிலம் என்று மாற்றி இருந்தோம். அதுக்கு பிறகு அப்புறம் வந்து அறிவியல் விழா நடத்தினோம். நம்ம வந்து எதையுமே நம்மளோட அப்படின்னு ஓன் பண்ணிக்கின்ற எடுத்துக்கொண்டு இது நம்மளோட மட்டும் நம்ம தான் செய்யணும் அப்படின்ற எண்ணம் மரவரைக்கிறதுக்கு எப்பவுமே இல்லை. இது வந்து எப்போதுமே நம்ம வந்து சமுதாயத்துக்காக தான் செஞ்சோம், நமக்காக நாம். அந்த நிலையில யாராவது அதை வந்து எடுத்துக்கொண்டு இன்னும் சிறப்பா செய்யறாங்க அப்படின்னா அதை விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த கட்ட நகர்வு அப்படின்ற நிலைக்கு எப்பொழுதுமே செய்ய தயாராக இருக்கின்றோம். நம்ம வந்து சமுதாயத்தோடு ஏந்து செயல்படுகின்ற ஒரு சூழல்ல தான் தொடங்கிய நாள் முதல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னாக்கா இப்ப அஸ்தி வந்து அறிவியல் விழா எடுத்துட்டாங்க, அவங்க சிறப்பா செய்யறாங்க, நடத்துங்க, சரிங்களா. அதே போல மைஸ்கேல்ஸ் வந்து டிஇசி செஞ்சாங்க, பிறகு வந்து அளவரைமும் டிஇசி செய்து கொண்டு தான் இருக்காங்க. இந்த டிஇசி ப்ரோக்ராம் வந்து டிஐசியா இருந்து டிஇசியா மாறி பிறகு இன்னும் நிறைய இயக்கங்கள் வந்து அமைப்புகள் வந்து இதை செய்து கொண்டிருக்கின்றாங்க. நமக்கு வந்து என்னன்னா, நாம் முன்னெடுக்கிற திட்டங்கள் சமூக திட்டங்கள், சமூக பங்களிப்பு கொடுக்கின்ற திட்டங்கள், அதை எந்த இயக்கங்களும் மாக் பண்ணிக்கலாம், சிக்கல் கிடையாது. இப்ப இந்த பெற்றோர்களுக்காக நம்ம வந்ததுக்கு காரணமும் என்ன அப்படின்னாக்கா, பாலர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் கல்வி என்பது நிலைநிறுத்தப்படணும். அந்த தமிழ் கல்வி என்பது நம்மளுடைய நிலைப்பாட்டுல தமிழ் அறவாரியத்தோட தரம் உயர்த்தல மிக முக்கியமான ஒரு இலக்கு. சோ அதற்கு யார் சரியா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பெற்றோர்களை நாம் வந்து பல நேரங்கள் வந்து நம்ம விடுபட்ட ஒரு இடமாவே போச்சு. அது வந்து ஒரு பெரிய வேக்கியம் இருந்துச்சு. அந்த பெற்றோர்களுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் என்பதற்காக தான் 2009 இது கொண்டு வந்து, இது வந்து பல பரிணாம வளர்ச்சிக்கு பிறகு இப்ப 5.0 என்ற நிலையில இது இப்ப தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனா இது வந்து தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலகட்டத்துல நிதி உதவியில ரொம்ப பெரிய அளவில் நடந்துச்சு. பிறகு நிதி உதவி இல்லாத போதும் நிதி தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கு. நீங்க பேரால பார்க்கலாம், சிலாங்கூர்ல பார்க்கலாம், தன்னார்வ முறையிலே சில பயிற்றுனர்கள் இருக்காங்க, நிறைய பேர் பயிற்றுனர்கள் அதை தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் இருந்தாங்க. அப்ப நம்ம திரும்ப அதை வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, மீளாய்வு செய்து இப்பொழுது 5.0 திரும்ப கொண்டு வந்திருக்கோம். அது நண்பர் மதன் சொன்னது போல ஒரு 5 ஆண்டு திட்டம் என்பது இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகள் நம் சமூக உருமாற்றத்திற்காக இந்த திட்டம் நிச்சயமா வந்து முன்னேற்கும் என்று நம்புகின்றோம். நன்றி. 10 நாள் சொல்லுங்க, 10 வாரம் வருவாங்க, எப்படி வந்து அவங்க கலந்துக்குவாங்க, எங்க வந்து அவங்களுக்கு விண்ணப்பம் பண்றீங்க, நீங்களே யாரை எழுதுறீங்களா, இல்ல ஒவ்வொரு மாநிலத்திலயும் நடத்துறீங்களா,
சரி, இது ப்ராசஸ் நான் விளக்குறேன். ஸோ முதலாவது அறவாரியம் வந்து தமிழ் பள்ளிகளுக்கு வந்துட்டு நம்ம இந்த விண்ணப்ப கடிதம் அனுப்புவோம். ஸோ அந்த எந்த பள்ளிகள் வந்து ஆர்வம் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லாட் கொடுப்பாங்க. இது வந்து அறிமுக நிகழ்வு மாதிரி செய்வோம். அங்க போயிட்டு பெற்றோர்களை வரவழைத்து பள்ளி வந்து ஏற்பாடு செய்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த இப்ப விளக்கின மாதிரி அங்க பெற்றோர்களுக்கு இருக்கும். ஸோ அதுல ஆர்வம் உள்ளவர்கள் வந்து உடனடியாக வந்து சைன் அப் பண்ணிக்குவாங்க. ஸோ அங்க சைன் அப் பண்றவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மெயின் கமிட்மெண்ட் என்ன எடுக்கிறோம்னா 10 வாரத்துக்கு தவறாம வரணும். அதுதான் மெயின் கமிட்மெண்ட். அவங்க அது வந்தாங்கன்னா வாழ்க்கை மாறும். பிறகு ஆஃப்கோர்ஸ் நம்ம ட்ரெயினர்ஸ்க்குலாம் வந்து அவங்க தொடர்பு வைத்திருப்பாங்க. ஸோ ஏதாவது விளக்கம் வேணுமா இல்லை எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் வேணுமா அவங்க அது தொடர்பு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் நம்ம அச்சீவ் பண்றோம். இப்படிதான் பெற்றோர்கள் வந்துட்டு இந்த நிகழ்வுல கலந்துக்கிறாங்க. இப்போ பொதுவாகவே ஒரு நிகழ்ச்சி இல்ல சமூகம் சார்ந்த நிகழ்ச்சி அது கிளைம் வெளியில மட்டும்தான் நடக்குது. ஒரு சிக்கல் எப்போதுமே இருக்குது. இப்போ நீங்க நார்த்ல இருந்து ஏதாவது மேல இருந்து கீழே வரைக்கும் வரீங்களா? ஒரு இடத்துக்கு போறீங்களா? எத்தனை பள்ளியை கவர் பண்ண போறீங்க? எத்தனை வகுப்புகள் இந்த மாதிரி கிளாஸஸ் நடக்க போகுது? எத்தனை பேரண்ட்ஸ்க்காக உங்களுக்கு காட்டியிருக்கீங்க? ஒன்று நாங்கள் 200 அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்போ கூட அது நடக்க போகுது? ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மாநில ஒருங்கிணைப்பாளர் இங்க வந்திருக்கிறவங்க வந்து பேரா மாநிலம், ஸ்லாங்கூர் மாநிலம், மலாக்கா மாநிலம், மெதுசிம்லா மாநிலம், ஜோஹர் மாநிலம். ஸோ இந்த மெயின் பெரிய மாநிலங்கள் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ 2வது கட்டம் வந்துட்டு ஃபேஸ் 2ல வந்துட்டு நம்ம பினாங்கு மாநிலம், கடா மாநிலம் மற்றும் பாங் மாநிலத்தை வந்து நம்ம இணைச்சிக்குவோம். ஸோ ஆனால் பொதுவாக அறவாரியம் ப்ரோக்ராம் என்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா நாடு தழுவிய நிலையில எல்லா தமிழ் பள்ளிகளுக்கும் நம்மளது எல்லா மக்களுக்கும் போய் சேரக்கூடிய எண்ணத்துல தான் நடக்கும். ஸோ அதனால நம்ம வந்து என்னைக்குமே செலக்டிவ் இல்லை, இங்கே தான் செய்வோம் அந்த மாதிரி இல்லை. அறவாரியம் இஸ் மலேசியன் இந்தியன் ஆர்கனைசேஷன். பட் இது வந்து நிறைய பேருக்கு தேவைப்பட்டா ஆரம்பிக்கும் போது ரொம்ப குறைவான எண்ணிக்கையாக பெற்றோர் இல்லை அது ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை இவங்க நம்ம பேரண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் இது நிறைய இன்னும் போய் சேர்ந்த ஒரு விஷயம். ஓகே, இது கொஞ்சம் வெளிப்படையாக உண்மையாக பேசணும். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு வெறும் 10 வெள்ளி கட்டணம் தான் நம்ம விதிக்கிறோம். இப்போ நீங்க ஒரு வாரத்துக்கு எவ்வளவு கட்ட போறீங்க? 1 வெள்ளி. ஸோ இந்த 10 வெள்ளி கட்டுறதுக்கே எங்களுக்கு இந்த காசு கலெக்ட் பண்றதுக்கே போதுதான் ஆயிரும். இந்த 10 வெள்ளி அவங்ககிட்ட வாங்கி நம்ம பெருசா போதும். ஸோ ஆனால் இதுல பின்னாடி என்ன நான் சொல்ல வரோம்னா இந்த மென்டாலிட்டி, பெற்றோர்கள் மனப்பாங்க எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளவு நல்ல ப்ரோக்ராம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய மாடல் கொடுக்குறோம். இதெல்லாம் இருந்துச்சுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த அல்வா லட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அள்ளிட்டு அவங்க திருப்பி கொடுக்க கூட மாட்டாங்க. இப்ப மலாய்க்கார சமூகம் இது வேணும் நல்லா துடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பரவாயில்ல நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிப்பாட்டி வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி பெரிய விஷயம் கிடைக்கும் போது நம்ம சமுதாயம் என்ன செய்யணும், ஒருவருன்னு கிராப் பண்ணிக்கணும். அந்த விழிப்புணர்வும் அவங்க கிட்ட இல்லை. சோ இங்கதான் வந்து எங்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. இந்த விஷயத்த போய் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான ப்ரோக்ராம் இருக்கு, போனீங்கன்னா வாழ்க்கையே மாறிடும். இது வந்து தமிழ் படத்துல சொல்ற டயலாக் இல்லை, இது உண்மையா வாழ்க்கையை மாறும். அதுக்கான ப்ரூஃப் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. மாறினவங்களும் வந்துட்டு நம்மளுக்கு அங்கே வந்து சொல்ல முடியும் பாருங்க. சோ அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா தான் அவங்க இந்த நிகழ்வுக்கு வருவாங்க. ஸ்கூலுக்கு போறீங்க, பேரண்ட்ஸ் பதிவு பண்றாங்க இல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்க நடக்கும்? ஓகே, இது வந்து அந்த பள்ளிகள்லயே நடக்கும். சோ நம்ம வேற கொண்டு போயிட்டு எவ்வளவு ஒரு நாள் நிகழ்வு 10 நாள் வந்து எத்தனை மணி வரைக்கும் நடக்கும்? ஒரு நாள்ல ஒரு நாள் ஃபுல்லாவே எடுத்துருக்கீங்களா? ஒரு நாள் 1 ஹவர் இல்ல. இந்த மாடல் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பவர் பேக் ஆகும். ஸோ இது வந்து 10 வாரத்துல கோர்ஸ் ஒரு நாள் திணிக்க முடியாது. ஸோ ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் நம்ம ஒரு மாடல் நடத்துறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் நடத்துறோம். அப்புறம் பெற்றோர்களுக்கு எந்த டைம் சொல்றாங்களோ அவங்கள கூடி பேசி வீக் டேஸ் நைட்டா இல்ல வார கடைசியா சனி ஞாயிறா, ஸோ அவங்க எப்படி சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயிற்றுனர்கள் வந்து போயிட்டு அவங்களுக்கு இந்த கிளாஸ் நடத்துவாங்க. நிறைய கேட்கலாம், டைம் நிறைய பொதுவாகவே படிக்கிறதுனாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டம். நீங்க வந்து வெறும் வாயிலேயே பேசிட்டே நம்ம இதெல்லாம் பண்ணணும்னாலே அவங்க உட்கார்ந்து ஏதாவது மாற்று வழியில் கையாளுங்களா? அவங்க வந்து வேற ஏதாவது வகையில வந்து கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஐடியா வச்சுக்கலாம். இல்ல நம்ம 90 படிச்ச மாதிரி அதே சரி, இது வந்து நம்ம பயிற்றுனரே சொல்றோம். சரிங்க, எப்படி பெற்றோர்கள் திறக்கிறது கேட்டீங்களா? அதுக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன். பள்ளிகளுக்கு வந்து கடிதம் அனுப்பிடுவோம். அதாவது அறிவிப்பு கடிதம் அனுப்புவாரு. இம்பாக்ட் பயிற்சி என்பதை இந்த ஆண்டு நடத்த போகிறோம் என்று நாங்கள் நிறைய பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளுக்கும் அல்லாமல் பிற பள்ளிகளுக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் இருக்கோம். மலேசியா முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். எல்லா பள்ளிகளும் அனுப்பிய பிறகு அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஃபீட்பேக் வருவோம்.
வந்த பிறகு என்ன சொன்னோம், அவங்கள நேரத்தை நிர்ணயிக்க சொல்லுவோம். எப்படின்னா, பெற்றோரை நாங்கள் சந்திக்க வேண்டும், அதற்கான ஒரு நாளை வந்து ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். ஒரு நாள் என்பது அரை மணி நேரம் போது என்று தான் சொல்லுவோம். ஒரு அரை மணி நேரம், அதிக நேரம் போட்டோம்னா வரமாட்டாங்க பெற்றோர்கள். நம்ம மக்கள் திட்டத்தின்றது சாதாரண விஷயம் அல்ல. அப்ப அரை மணி நேரம் 20 நிமிடங்கள் போதுங்கன்னு சொல்லிடுவோம். அப்ப அந்த 20 நிமிடங்கள் 30 நிமிடங்கள்ல வந்து அந்த பெற்றோர்களை நாங்கள் சந்தித்து பேசும்போது இந்த பயிற்சியின் மகத்துவத்தை சொல்லுவோம். சொல்லும் போது அன்றைய பொழுதே வந்து விண்ணப்ப பாரமும், அதாவது பதிவு பாரமும் எடுத்து போயிடுவோம். அந்த பாரத்தை வந்து அவங்க அன்றே பதிஞ்சு மாதிரி செய்வோம். அப்படி செய்யும்போது 25 பெற்றோர்களுக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வகுப்பு ஆரம்பிக்கப்படும் என்று அந்த இதையும் சொல்லிடுவோம். 25 பெற்றோர்களோ 30 பெற்றோர்களோ அதிகமான பெற்றோர்கள் இருந்தால் அவங்க பள்ளியில் நடத்தும், இல்லைன்னா நாங்கள் நடத்த முடியாது என்று சொல்லணும். இப்படி ஒரு கிரைட்டீரியா வைக்கும் போது அங்க 25 பெற்றோர்கள் மேல வரும்போது அங்க நடத்துவோம். ஸோ இப்படித்தான் வந்து பெற்றோர்களை வந்து திரட்டுகின்றோம். பள்ளியும் நல்லபடியான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல முழுக்க வந்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கு நம்ம நன்றி கட்டுப்பட்டுக்கணும். ஏன்னா அவங்கள மூலியமா தான் நடக்குது. இது பெரும்பாலும் அவங்களுடைய ஆதரவு இருக்கிறது. சரி, முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஸோ இது வந்து கிளாஸ் ரூம் செட்டிங், கிளாஸ் ரூம்ல தான் நடக்கும். ஆனா வந்துட்டு ஆக்டிவிட்டிஸ் குரூப் ஆஃப் பிரிச்சு நடத்துவோம். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு சரி, ஒவ்வொரு வாரமும் வந்து, அதாவது நாங்க போட்டு அறுத்து அவங்க பயந்து ஓடக்கூடாதுல்ல, பெற்றோர் ஓடக்கூடாது. அப்ப மும்முனைகளை இருக்கும். அதாவது பெற்றோர் மற்றும் ஆசிரியர். அது வந்து எந்த வகையிலன்னா, புத்தகத்தை வைத்துக்கிட்டு நாங்க மேல இப்படி வச்சு படிச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறது இல்ல, டைக்கியல் மூலியமா நடத்துவோம். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போதும் வந்து அவங்க ரைட் இமீடியட்டா இன்வால்வ் பண்ண வைப்போம். ஒரு பெற்றோரோட பேர், அதாவது இங்க ஒரு பள்ளியில வர பெற்றோர்கள் வந்து இவர் யார் அவர் யாரு கூட தெரியாது. அந்த பயிற்சியில 14 வந்து கலந்துக்கும் போது கூட அந்த பெற்றோருக்கு இன்னொரு பெற்றோர் யாரும் தெரியாது. அவர்களை வந்து இணைக்கிறது தான் எங்களோட முதல் வேலை. அந்த பெற்றோர்களுக்குள்ளேயே ஒரே அடக்கமான உறவை ஏற்படுத்துறது முதல் வாரத்தில் செய்வோம். அதோட இந்த வாட்ஸ்அப்லாம் இருக்குதுல்ல, வாட்ஸ்அப்பை எப்படி பயன்படுத்துறது கூட அதை சொல்லி கொடுத்துருவோம். எந்த வகையில பயனுள்ள வகையில பயன்படுத்தலாம். இது ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி பெற்றோர்கள் இன்வால்வ் பண்ணி, முதல் வாரம் தாங்க 3 மணி நேரம் அந்த பயிற்றுநர்கள் வந்து உண்மையில ஒரு பெரிய செலக்ட் பண்ணணும். ஏன்னா 3 மணி நேரம் என்பது பெரிய நேரமா நீங்க நினைக்கலாம். ஆனா அதையும் தாண்டி 4 மணி நேரம் 5 மணி நேரத்தை கூட வந்து இந்த பெற்றோர்கள் வந்து பயிற்றுநர் சக்க மாதிரி புரிஞ்சு எடுத்துருவாங்க. கேள்விகள் பல கேட்டு அவங்க போகணும்னா கூட போக முடியாத அளவுக்கு அந்த பயிற்சியில வந்து அவ்வளவு இன்வால்வ் ஆவாங்க. பெற்றோர்கள் வந்து இப்போ உள்ள பெற்றோர்கள் முன்ன மாதிரி இல்லை, கொடுத்தமா கிடைச்சமா போனோம்னு இல்லை, எவ்வளவு பயன்படுத்தணுமோ அவ்வளவு தூரம் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த உறவாகப்பட்டது, அந்த பயிற்சி ஆகப்பட்டது என்றைக்குமே சோடையாகவும் நாங்கள் நடத்தல, சிறப்பாக தான் நடத்திட்டு வராங்க. பெற்றோர்கள் ஒரு தடவை முதல் நாள் வந்துட்டாங்களா, மறாவது வாரத்துக்கு நம்ம வரணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க, அவங்க வந்துடுவாங்க. அதையும் தாண்டி ஏன் வந்து 10 வாரத்துக்கு கொண்டு போறோம்னா, முதல் வாரத்துல வந்தோடனே வீட்டு பாடங்கள் கொடுப்போம். அந்த வீட்டு பாடம் என்னன்னா, முதல் வாரம் பாருங்க பெற்றோர் நடப்பாங்க, 2வது வாரம் வந்து ஹோம் என்வாயர்மெண்ட். ஸோ இந்த என்னது வேஸ்ட் பொருட்கள்லாம் எடுத்து வந்து எப்படி ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் பயிற்சிகள் வந்து தொடர் நடவடிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்போம். வீட்டு பாடங்கள் கொடுக்கும்போது அதுலயே ஆர்வத்தோட வந்து கலந்து கொள்வோம். கேள்விகளுக்கு விடை கிடைத்திருக்குதுங்களா? ஓகே, முதல் ஃபண்டிங் வந்து நம்ம டச் பண்ணா, நீங்க பாத்தீங்க கடந்த ஆண்டு வந்துட்டு நம்ம ஒரு ஃபண்டிங் செய்திருந்தோம், எல்லாம் வந்திருந்தீங்க. ஸோ நல்லா ஆதரவு கொடுத்தீங்க, நன்றி. ஸோ அதுல வந்து ஒரு கணிசமான தொகையை நம்ம ரேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து தான் நம்ம பிளான் வச்சிருந்தோம். அதே சமயத்துல இது வந்துட்டு சில மலேசியா இந்தியர்கள்
நல்லா சம்பாதிச்சு நிறைய காசு வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. யார்கிட்ட உண்மையா நடத்துறவங்களோ அவங்ககிட்ட கொடுக்கறது யாருன்னு தெரியாம இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம அப்ரோச் பண்ணி, ஏன்னா நம்மளுக்கு வந்து ட்ராக் ரெக்கார்ட் 2009 இருக்கு, 22,000 பேரண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னாலே அவங்க அட்டென்ஷன் நம்ம இழுத்துட்டு அந்த ஃபண்ட் பத்தி நம்ம பேசலாம். ஸோ அந்த வகையில நம்மளுக்கு ஃபண்டர்ஸ் வந்து இருக்காங்க. சர்டன் காரணத்தினால அவங்க பேர் சொல்ல வேண்டாம்னு சொன்னதுனால நான் இங்க சொல்ல முடியல. இல்லைன்னா அவங்களுக்கு எங்களுக்கு பெரும் உதவி செஞ்சிருக்காங்க, நிச்சயமா அவங்க நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அது சொல்ல முடியாத நிலை இப்ப. ஸோ அதான் அவங்க கொடுத்த ஃபண்ட் அறவாரியம் ஃபண்ட் ரைசிங் செய்யுது. அப்புறம் பிறகு வந்துட்டு அறவாரியம் வந்து துளி வெள்ளம்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். மாதாந்திரம் நல்ல உள்ளங்கள் வந்துட்டு 50 வெள்ளி இல்லை 30 வெள்ளி இல்லை 100 வெள்ளி இல்லை மாதம் 1000 வெள்ளி கூட கொடுத்துலாம், பிரச்சனை இல்லை, நாங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் எடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் வர பணத்தை வைத்து தான் இந்த ப்ரோக்ராம் இனிமேல் ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் ஏஜென்சி கிராண்ட்ஸ்லாம் வந்துட்டு நடுவில் கிடைச்சிச்சுன்னா ஒரு அடிஷனல் ஃபண்டாக தான் நம்ம பார்த்து அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ நம்ம எப்படி ப்ரோஜெக்ட் மெருகேற்ற முடியுமோ ஏற்றிக்குவோம். ஆனால் லாங் டேர்ம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம என்டோமெண்ட் ஃபண்ட் செட்டப் பண்ண போறோம். ஸோ சார் சொன்னபடி சராசரி சுரீந்தர் நமக்கு நாமே நாயில கீதா ஜக கீதா. ஸோ இனிமே இந்த டேக்லைன் பிடிச்சிட்டு தான் நம்ம போகணும். ஸோ நமக்கு நாமே நான் கிருஷ்ணகிரி வருது. ஸோ இனிமே இந்த இதை வச்சுட்டு நம்ம போனாதான் ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும், நிறைய விஷயம் நடக்குது, ஊடக நம்பருக்கு உங்களுக்கு நிறைய தெரியும், சொல்லவே தேவையில்லை. நம்ம இந்திய சமூகத்தாயம் ஒன்றிணைந்து சேர்ந்தால்தான் செய்ய முடியும். சோ அந்த வகையில தமிழ் பள்ளி வந்து முக்கியமான ஒரு அங்கம், அதை விடக்கூடாது. சோ அதனால இந்த ப்ராஜெக்ட் கண்டினியூஸா நடக்கணும், தமிழ் பள்ளிகள் கண்டினியூஸா இருக்கணும். அதை வர மாணவர்கள் வந்துட்டு அவங்க வேலை வாய்ப்பு போகும்போது தமிழ் பள்ளியிலும் வந்தா இவங்க பெட்டரா ஒரு படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்ம மாணவர்கள் உருவாக்கணும். அதுதான் நம்ம அல்டிமேட். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்துட்டு இதுக்கு நிறைய தேவைப்படுது. இப்போதைக்கு நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யுக்திகள் வச்சிருக்கோம், எப்படி ஃபண்ட் லோக்கலி நம்மளே சோர்ஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்றது. கிராண்ட்ஸ் கவர்மெண்ட் கொடுத்தா எடுத்துக்கணும், வேணாம்னு சொல்ல மாட்டோம். Why not? ஒரு question. சொல்லுங்க. So, நீங்க முதல்ல சொன்னீங்க இம்பாக்ட் 5.0 ஸ்ட்ராட்டஜி பத்தி. அதாவது பிள்ளைங்க வந்து பிரைமரியிலேயே வந்து நீங்க ரெடி பண்றீங்க, அவங்கள மோல்ட் பண்றீங்க, என்ன விதமான அவங்கள நல்லா தத்ரீமா பேசுறதுக்கு, ஆங்கிலம் பேசுறதுக்கு, மலாயத்துக்கு பேசுறதுக்கு. ஸோ செகண்டரி போனாக்கா அவங்களுக்கு வந்து இன்னும் உற்சாகமா இருக்கும், பயப்பட வேணாம் அப்படின்னு. ஸோ அங்கே வந்து தமிழ் எப்படி நிலைநிற்கும், ஏன் அப்படின்னு அந்த கேள்வி கேட்குறேன். நான் செகண்டரி போயிட்டாவே நம்மளோட தமிழ் மொழி வந்து ஒரு கிளாஸ் தம்பாகானா தான் அங்கே இருக்கு. ஸோ அந்த கிளாஸ் தம்பாகானை வந்து நீங்கள் எப்படி இன்னும் இப்போ சைனீஸ் ஸ்கூலில் வந்து மெத்தடிஸ்ட் ஸ்கூலில் வந்து சைனீஸ்க்குன்னு ஒரு 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 ஸ்கூல் இருக்குது. ஸோ தமிழுக்குன்னு ஏன் செகண்டரி ஸ்கூல் இல்லைன்னு எனக்கு இல்ல இது வந்து பிரசிடென்ட் பதில் சொல்றாரு. ஏன்னா நீங்க தமிழ் இங்கேயே வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க ஆங்கிலம் மலாய் அப்படின்னு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஸோ தமிழ் ஸ்கூல்ல படிச்ச கூட நீங்க வந்து தைரியத்தை கொடுக்குறீங்க. பட் செகண்டரி போறப்ப நம்மளுக்கு அங்க நம்ம மொழி வந்து அங்க நிலை நிற்கல. அதுதான் என்னோட கேள்வி. வணக்கம். இல்ல அதாவது நம்ம வந்து மலாய்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதுக்காக தமிழை வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு கிடையாது. அதுல வந்து நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம். தமிழ் அறவாரியத்தோட முதன்மை நோக்கமே தமிழ் கல்வியை தரப்படுத்துதல், நிலைநிறுத்துதல், சரிங்களா? ஆனா தமிழ் கல்வியையும் தமிழ் பள்ளியையும் நிலைநிறுத்துவது மட்டுமே பன்மொழி சூழல்ல வாழ்கின்ற மலேசியால நம் மாணவர்களை ஒரு ஆற்றல் மிக்க மாணவர்களாக உருவாக்காது. அதுலயும் தமிழ் அறவாரியம் ரொம்ப தெளிவா இருக்கும். அப்படின்னா இந்த மாணவர்கள் வந்து மும்மொழி திறனும் பெற்றிருப்பாங்க. இன்னொன்னு நம்ம இப்ப எம்பாவர் பண்றது வந்து உருமாற்றம் செய்கிறது வந்து யாருன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா பெற்றோர்கள். அவங்களுக்கு நம்ம வந்து இந்த 10 வார பயிற்சியின் மூலமா வெறுமனமே இந்த அறிவுகளை மட்டுமே நம்ம கொடுக்கல, அவங்களுக்கு வந்து மொழி, இன, சமய, பண்பாட்டு உணர்வையும் அவங்களுக்கு நம்ம விதைக்கிறோம். அப்படின்னா எந்த சூழ்நிலையும் அவங்க மொழியையும் பண்பாட்டையும் நம்மளோட அடையாளம் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதை நிலைநிறுத்துறோம். அப்ப பெற்றோர்கள் வந்து நிற்பாங்க. ஏன்னா பெற்றோர்கள் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்க தான் வந்துட்டு முழு உரிமை இருக்கின்றது. அவங்க பிள்ளைங்க என்ன செய்யணும், என்ன பண்ணணும், என்ன எடுக்கணும் அப்படின்னு. ஒரு ஆசிரியருக்கு கூட உரிமை இல்லை, இந்த மாணவன் வந்து என்ன பாடம் எடுக்கணும், என்ன பாடம் எடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா பெற்றோர்களுக்கு முழு உரிமை இருக்கு. அந்த பள்ளியில ஒரே ஒரு மாணவன் இருந்து அந்த மாணவன் தமிழும் இலக்கியமும் எடுக்கணும் அப்படின்ற நிலைப்பாடு அந்த மாணவனுக்கும் பெற்றோருக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த பள்ளி அந்த மாணவனுக்கு தமிழ் பாடத்தையும் இலக்கிய பாடத்தையும்
தேர்வுக்கு பதிய வைக்க வேண்டும். இது கல்வி அமைச்சோட சட்டம். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பெற்றோர்களை உருமாற்றம் செய்யும் பொழுது மொழி உணர்வோடு வளர்கின்ற இந்த பெற்றோர்கள் அந்த மாணவர்களுடைய தமிழை நிச்சயமா விட்டுற மாட்டாங்க. ஆனா அதே நிலையில அவங்க இடைநிலை பள்ளியில அவங்களுக்கு தடைகளாக இருக்கின்ற ஆங்கிலமும் மதாயும் தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என்பதற்கான அந்த பணியையும் நம்ம சேர்ந்து செய்யணும்னு சொல்றோம். இந்த மொழி என்பது நம்மளோட விழி, கண்ணை குருடாக்கிட்டு ஆங்கிலத்தையும் மலாயும் கையில பிடிச்சிட்டு அலையிறதுக்காக இந்த திட்டத்தை நம்ம மேற்கொள்ளல. சரிங்களா? நம் விழி என்பது அது அப்படிதான் இருக்கும். இந்த கண்ணாடி அப்படின்றதுக்காக மற்ற மொழியை நம்ம போட்டுக்கொள்ளலாம். சரிங்களா? அதுக்காக கண்ணை மாற்ற முடியாது. நன்றி. வேற எது கேள்வி? சரி, நான் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இம்பாக்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு சகோதரர் சொன்ன மாதிரி 2009 ஆரம்பித்தோம். இது வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு பாஸ்னுவாங்க, பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ். அந்த பாஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம மாற்றிக்கிட்டோம் இம்பாக்ட்னு. ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் ஒரிஜினேட்டட் வந்துட்டு ஐ திங்க் பாஸ்டன் USA. இது நல்லா ஆராய்ச்சி பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். எஸ், பேரண்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட் ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஆனால் இம்பாக்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு அறவாரியத்தில் ஒரு ப்ரோக்ராம் தான், ஒரு ப்ராஜெக்ட். மற்ற ப்ராஜெக்ட்லாம் இந்தியா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். டோட்டல் இமர்ஷன் கேம்ப், இப்போ டோட்டல் எம்பவர்மெண்ட் கேம்ப், நேச்சர் கேம்ப் கூட பற்றி நம்ம செஞ்சுருக்கிறோம். சயின்ஸ் ப்ராஜெக்ட், சயின்ஸ் ஃபேர் செஞ்சுருக்கிறோம். அது வந்துட்டு இப்போ வெற்றிகரமாக அஸ்தி எடுத்து செய்கிறாங்க. அதை பற்றி நம்மளுக்கு சகோதரர் சரவணன் சொன்ன மாதிரி அது பிரச்சனை இல்லை. யார் நம்மளோட ப்ரோக்ராமை எடுத்து செய்கிறாங்களோ செய்யட்டும். அது அவுட் சோர்சிங் மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அறவாரியத்தில் நம்மளோட திட்டம் வந்துட்டு இந்த இம்பாக்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஐ வில் ப்ரொப்போஸ் டு ஃபவுண்டேஷன் தட் டு காப்பிரைட் திஸ் இம்பாக்ட் ப்ரோக்ராம். பிகாஸ் நான் கேள்விப்பட்டேன், நம்மகிட்ட சொல்லாமே இந்த புக் இந்த மொழியில் பயிற்சி வேறு மாநிலத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சில கேள்விகள் நண்பர் கேட்டார். ப்ளஸ் இப்போ நீங்கள் கேட்டது வந்துட்டு செகண்டரி தமிழ் ஸ்கூல் எப்படி அந்த லெவலில் வந்துட்டு நம்ம இது நடந்து போகிறோன்ட்டு. சகோதரர் சொன்னது எஸ், பட் செகண்டரி தமிழ் ஸ்கூல் வந்துட்டு நம்ம பின்னாங்கில் ஆரம்பிக்க பார்த்தோம். ஆனால் சில தடங்கள்னால அது முடியாமல் போயிடுச்சு. ஆரம்பப்பள்ளி பிரைமரி ஸ்கூல்லேயே நம்ம மாணவர்கள் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டு வருது. சீனியர் பள்ளிகளுக்கும் நம்மளுக்கும் நம்ம ஒப்பிட முடியாது. சீனியர்கள் வந்துட்டு 98 விழுக்காடு 95 விழுக்காடு அவங்க பள்ளிகளை வந்துட்டு அவங்க சீனியர் பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. இந்தியர்கள் வந்துட்டு 50 விழுக்காடு தான் அனுப்புகிறாங்க. இன்னும் 50 விழுக்காடு வந்துட்டு சைனீஸ் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, நேஷனல் ஸ்கூல்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ செகண்டரி ஸ்கூல் ஆரம்பித்தா என்ரோல்மெண்ட் வருமா? அது ஒரு கேள்விக்குறி. இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணுறோம். சில தரப்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வெற்றிகரமாக வரணுன்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். என்ரோல்மெண்ட் குறைவாக இருக்கிறது சகோதரர் கேட்டார். இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நேஷனல் டயலாக் செஷன் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது என்னன்னாக்கா, நம்ம பெற்றோர்கள் வந்துட்டு 50 விழுக்காடு வந்துட்டு நேஷனல் பள்ளிக்கும் சீன பள்ளிக்கும் இல்லாட்டி ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. சீனியர்கள் அந்த மாதிரி இல்லை. சீனியர்களோட குறைபாடு என்னன்னாக்கா பர்த் ரேட் லோ. நம்மளோட பர்த் ரேட் லோவாக இருந்தாலும் 50 விழுக்காடு வந்துட்டு வேற பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அவங்கள எப்படி நம்ம கையாள போகிறோம்ட்டு இந்த வருஷத்தில் வந்துட்டு மேபி ஜூனில் நேஷனல் டயலாக் செஷன், ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், PIBG, LPS, ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் மன்றம், JTL இதெல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்துட்டு ஒரு நேஷனல் டயலாக் செஷன் செய்யறதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். நிறைய குறைபாடுகள் எனக்கு நான் இப்போ நிறைய கால்ஸ் வருது பெற்றோர்கள்டேருந்து, ஆசிரியர்கள்டேருந்து, தலைமை ஆசிரியர்கள். அப்பக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன் வந்துட்டு ஒரு பெற்றோர் வந்துட்டு தமிழ் பள்ளி இருக்கும்போது தமிழ் பள்ளிக்கு அவங்க மாணவரை அனுப்ப மாட்டாங்க? அதை பற்றி நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்யணும். என்ன ஃபண்டமெண்டலி ராங் வித் தமிழ் ஸ்கூல்ஸ்?
நம்ம அறவாரியம் ஆரம்பிச்சதே இந்த இயர் 2000. அப்பயே நம்ம இதை வந்துட்டு தூரநோக்க சிந்தனையை பார்த்தாக்கா இவ்வளவு பிரச்சனைங்க வரோன்ட்டு நம்ம அப்பயே தெரிஞ்சிருச்சு. பிடபிள்யூடிசியில் நான் ஒரு ஃபேருக்கு போனேன். நம்ம மாணவர்களுக்கு மிக்ஸ் ஃபேர் செஞ்சாங்க. தமிழ் பள்ளியிலேருந்து ஒரு மாணவர்கள் வந்து முன்னுக்கு வர தயக்கப்படுறாங்க. அப்போ சம்திங் இஸ் ராங். ஆங்கிலத்தில் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியல. அங்கே சம்திங் இஸ் ராங். பேரண்ட்ஸ் வந்து அவங்க பள்ளிகளுக்கு மாணவரை அனுப்ப மாட்டாங்க. சம்திங் இஸ் ராங். இந்த இம்பாக்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு கணவனும் மனைவியும் கலந்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அங்கதான் பிரச்சனையே இருக்கு. broken families. நம்மளோட பிரச்சனை வந்துட்டு இது ஒண்டி நேரவா நம்ம பார்க்க கூடாது. we are in very serious trouble. We all must wake up. We all must understand where our community is going. இன்னைக்கு நம்மள வந்துட்டு கேவலமா பாக்குறாங்க, கேவலமா பேசுறாங்க. எல்லாருக்கும் தெரியும் நான் என்னத்தை பத்தி பேசுறேன். What are we going to do about it? நம்மளே சொந்த கோல்ஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் பள்ளி இருந்தா தமிழ் பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம். ஏன்? என் பிள்ளை சீன பள்ளிக்கு போனா நான் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு சுயநலம். அவங்க பிள்ளைக்கு வேண்டிதான் நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும்னு நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ சம்வேர் அறவாரியம் இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், ஒரு இலக்கையை அடைய முடியுமா அப்படின்ட்டு தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் செஞ்சுட்டு இருக்கோம். அறவாரியம் cannot solve all our community's problems. ஆனால் one is important. இந்த ஆரம்ப பள்ளியிலேருந்து இடைநிலை பள்ளிக்கு போறதுக்கு ஒரு பெரிய டிரான்சிஷன். அந்த டிரான்சிஷன்ல தான் கோளாறு இருக்கு. ஐ திங்க் நம்ம மாணவர்கள் ஆரம்ப பள்ளியில சேஃபா இருப்பாங்க. The problem comes in standard form 2, form 3, form 4. அங்கதான் நம்ம விட்டுறோம். அதனால தான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பெற்றோர்களை நம்ம வந்துட்டு இதுல வந்துட்டு சம்மந்தம் கொண்டுறோம்னாக்கா, இதே பெற்றோர்கள் தான் அவங்க மாணவர்கள் ஆரம்ப பள்ளி முடிச்சுட்டு போயிட்டு செகண்டரி ஸ்கூல் போகிறாங்க. அங்கேயும் அவங்களோட கைடன்ஸ் இருக்கணும்னு தான் நம்ம ப்ரோக்ராம். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். நலமான வாழ்வுன்ட்டு இங்க போட்டிருக்கோம், ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். பட் ஆக்சுவலி இட் ஷுட் சவுண்ட் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல். தட் மீன்ஸ் அறவாரியத்துல இருந்துட்டு நம்ம மாணவர்களை எப்படி கொண்டு வர பார்க்குறோம்னாக்கா ஹோலிஸ்டிக்கா இருக்கணும். எந்த ஒரு சவால்களும் எதிர்நோக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும், அந்த நாட்டிலேயோ வெளியூர்ல இருந்தாலும், they should be able to survive because the digital age has belted the world. So funding அப்படி உங்களுக்கு கன்சர்ன் இருந்துச்சுன்னா, ஃபண்டிங்னா ப்ளீஸ் லுக் ஃபண்டிங் ஃபார் அஸ் ஆல்சோ. we need funding. give us the money. ஏன்னா பேரண்ட்ஸை நம்ம ரொம்ப டேக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு ப்ரோக்ராம் துணி வரணும்ட்டு நம்ம all of you are welcome to contribute. be part of the foundation. 10 வெள்ளி 20 வெள்ளி உங்களால கொடுக்க முடியும்ல, I'm sure you can. சில பேர் 100 வெள்ளி கொடுக்குறாங்க, 200 வெள்ளி கொடுக்குறாங்க. நம்ம கேட்கிறோம்னா பெற்றோர்கிட்ட 10 வெள்ளி 20 வெள்ளி மாசம் பேங்க் டிடக்ஷன், your debit card, your credit card. we can achieve full coverage for all parents. திருப்பி நான் சொல்றேன், நம்ம சமுதாயம் வந்துட்டு சந்தோஷமா இருக்கிற ஒரு தருணம், ஒரு சூழ்நிலை இப்ப இல்ல. சுருக்கமா சொல்ல போனா சிவிலைசேஷன் இல்லாதவன் நம்ம இவ்வளவு பெரிய சிவிலைசேஷன் நம்மள வந்துட்டு கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. தமாடுன்னு வாங்க மனாயில. People without civilization are telling us haram. விளங்குதா உங்களுக்கு நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கிறோம்ட்டு? சார் இது பப்ளிஷ் பண்ணீங்கன்னா நான் பிரச்சனையில் இருப்பேன். கேர்ஃபுல். But I am prepared to face it. விளங்குதாங்க? ஸோ பேரண்ட்ஸ் இன்புட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களாம் வந்துட்டு ஒரு முக்கியமான பங்கு. டீச்சர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். I am pleading with you. Let us wake up. ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, அரசியல் சரியில்லை. அரசியல் சரியா இருக்காது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது சரியா இருக்காது நம்மளுக்கு. பிகாஸ் we are minority.
we have to look after ourselves. And the best way forward is education. இதனால தான் அறவாரியுமே ஆரம்பிச்சோம். So the message that we spread பண்ணுங்க. We must be stand-alone unit in this country. இல்லாட்டி we will be wiped out. பங்களாதேஷ்ல என்ன நடக்குதோ அது இங்க நடக்கும். இந்த இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே சொன்னீங்கல்ல, பார்த்தீங்கல்ல, ஒன் ஆஃப் அவர் ப்ரோக்ராம் இனிஷியேட்டட் பை ஃபவுண்டேஷன். ஆனால் இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே ஸ்டார்டட் இன் பங்களாதேஷ் இன் 1950s. 4 பேர் வந்துட்டு உயர இருந்தாங்க அவங்களோட மொழிக்காக. அதுலேயும் தான் யுனைடெட் நேஷன்ஸ் யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்து இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டேட்டு ஆரம்பிச்சு. அது we are the foreigners in this country in organizing that. Therefore, I would like to thank the press. Be our partners. You are to take ideas from you also. உங்கள்கிட்ட நாங்கள் எடுத்துக்கலாம். பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இங்கே வந்து trainers, we welcome you to be part of the foundation. So that நம்மளோட எதிர்காலம் வந்துட்டு the children, கரெக்டானா? இந்த சமுதாயத்தை எதிர்காலம் யாரு? நம்மளோட பிள்ளைங்க. நம்ம அப்படின்ட்டு ஒரு அளவு வந்துட்டோம். பட் நம்ம பிள்ளைங்க எதிர்நோக்கணும்னாக்கா they must have a holistic attitude. லாங்குவேஜ் பவர் இருக்கணும், சயின்ஸ் பவர் இருக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் பவர் இருக்கணும். You look at the war, Israel, US with Iran. Full blown technology. 99.9% precision missiles. எப்படி வந்துச்சு? Technology, knowledge, education. That is why Israel is doing so well. சின்ன country, education, knowledge, technology. ஸோ நான் இன்டெரக்டாக சொல்கிறேன், நம்மளும் அதே மாதிரி education, knowledge, technology, AI, drone technology, computer coding, நம்ம பிள்ளைங்களை எக்ஸ்போஸ் மேக்ஸிமம் கொடுக்கணும். இல்லாட்டி இந்த நாட்டில் நம்ம சர்வை பண்ண முடியாது. ஓகே, ரொம்ப நன்றி எல்லாம் வந்ததுக்கு. வேற எதுவும் கேள்வி இருந்தால் கூட we are prepared to take. ஓகே, நன்றி. ஐ திங்க் ஒரு ஃபோட்டோ செஷன் நீங்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோ பார்ட்டிசிபென்ட் கூட சேர்த்து எடுத்து போறீங்களா? எல்லாம் ஓகே. ஸோ நம்ம பயிற்றுனர்கள் சற்று முன்னுக்கு வந்தீங்கன்னா நம்ம அழகாக ரீச் பண்ணிட்டு ப்ரெஸ்க்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்துடலாம். அவங்க